அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணதோஸ்மி முதான்வகம். ஸ்ரீ ஆர் வெங்கடராமன் அறக்கட்டளை, திருப்பந்துரை ஸ்ரீமதி பர்வதவர்தினி ஸ்ரீ மகாலிங்க ஐயர் அறக்கட்டளை மற்றும் திருப்பந்துரை ஸ்ரீமதி பாகீரதி ஸ்ரீ சீதாராம ஐயர் அறக்கட்டளைகளின் கீழ் நடைபெறக்கூடிய ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி மூலாம்நாய சர்வஜ்ஞ பீடாதிபதிகளான ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய மகாசுவாமிகள் மகாபரிவாளுடைய ஜெயந்தி உற்சவமானது சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியில் இன்று துவக்கமாக 5 நாட்கள் நடைபெற இருக்கு. ஸ்ரீ மகாபரிவாளுடைய ஜெயந்தி உற்சவமானது பல இடங்களில் பட்டி தொட்டிகள் வரைக்கும் பல பக்த கோட்டிகளால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவா. சிலர் சங்கீத கச்சேரி வச்சுப்பா, நாம சங்கீர்த்தனம் வச்சுப்பா, வேத பாராயணங்கள் வச்சு பெரியவா ஜெயந்தியை கொண்டாடுறது உண்டு, அதிருத்ர மகாருத்ரங்கள் வச்சு பெரியவா ஜெயந்தியை கொண்டாடுறது உண்டுன்னெலாம் இருக்கிறப்ப, நம்மளுடைய கல்லூரி இது கல்வி நிறுவனமாக இருக்கும் பொழுது பெரியவா ஜெயந்தியை நம்ம எப்படி கொண்டாடுறோன்னு பார்த்தா, அது ஒரு உபன்யாச சொற்பொழிவு தொடராகவோ ஒரு பாட ஆவலியாகவோ வச்சுண்டு நம்ம கொண்டாடுறதுங்கிறது வழக்கம். அப்படிப்பட்ட இந்த மகாபரிவாளுடைய ஜெயந்தி இந்த ஆண்டுக்கான உற்சவம் இன்றிலிருந்து துவங்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். இதில் உபன்யாச தொடருக்கு என்ன தலைப்பு வைக்கலான்னு இருந்தப்போ அஷ்டாவக்ர கீதை இருக்கலாமான்னு குருச்சரணால்கிட்ட கேட்டுண்டேன். அதை நடத்தி கொடுக்கறதாக ஒத்துண்டவர் எங்களுடைய குருச்சரணால் மகாமகோபாத்தியாய டாக்டர் பிரம்மஸ்ரீ மணிதிராவிட ஆச்சாரியர்கள். அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்கார பூர்வகம் முதற்கண் சுவாகத்தங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்படி இந்த உபன்யாச தொடரை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய பக்த மகாஜனங்கள், வித்தியார்த்திகள் அவர்களுக்கெல்லாமும் நான் சுவாகதங்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் இந்த அஷ்டாவக்ர கீதைங்கிறது வனப்பருவால் லோமசர் யுதிஷ்டிரருக்கு தீர்த்த யாத்திரை சந்தர்ப்பத்தில் சொல்லி கொடுக்கறதாக இருக்குது. இது ஏதோ ஜனக மகாராஜர்கிட்ட ஒரு பந்தயம் வச்சு அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்காக அஷ்டாவக்ரர் தன்னுடைய அப்பாவை விடுவித்தாருங்கிற மாதிரிலாம் கதைகளை கேள்விப்படுறது உண்டு. அந்த அஷ்டாவக்ர கீதையில் வேதாந்த தத்துவங்கள் இருக்குங்கிறதுனால இது ஒரு உபன்யாசத்துக்கான விஷயமாக நம்ம எடுத்துட்டுருக்கோம். குருச்சரணாலும் அதுக்கு அங்கீகரிச்சுட்டு ஒத்துருக்கா. மேற்கொண்டு இந்த அஷ்டாவக்ர கீதை விஷயமாக எங்களுக்கெல்லாம் உபதேசிக்கும்படி இந்த சொற்பொழிவு தொடரை நடத்தி கொடுக்கும்படி குருச்சரணால நமஸ்காரபூர்வகம் புனः பிரார்த்திச்சுண்டு புனः எல்லாருக்கும் சுவாகத்தங்களை தெரிவிச்சுண்டு நான் விடைபெறுறேன். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த அஷ்டாவக்கரை பற்றி அவர் சொன்ன மாதிரி மகாபாரதத்தில் இந்த மாதிரி இருக்குது. அவர் ஏன் அஷ்டாவக்கரங்கிறதையும் அந்த மகாபாரதத்தில் அந்த இடத்துல சொல்லியிருக்கு. அவள் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும் போது அவள் அப்பா எப்போதும் படிச்சுட்டே இருப்பார். கஹோடர்னு பேர், உபனிஷத்தில் வரக்கூடிய பேர் தான். அதஹைனம் கஹோடா கௌஷீதகேய பப்ரச்ச அப்படின்னு பிருகதாரண்யகத்தில் வரும். கஹோடஹா அப்படின்னு ஒரு மகர்ஷி எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாரான். இவர் அம்மா வயத்தில் இருந்து கொண்டே நீ படிக்கிறது தவறு, அதில் தப்பு இருக்குன்னு சொன்னாராம். உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இப்படி அடிக்கடி சொன்னதுனால கோபம் அவர் சாபம் கொடுத்தார். இந்த மாதிரி நீ நான் படிக்கிறத ஏதோ படிச்சுட்டு இருக்கேன், இதில் நீ தப்பு கண்டுபிடிக்கிற அப்படின்னா நீ பிறக்கும் போதே அஷ்டகோணலாக பிறப்ப அப்படின்னு. அம்மாவுக்கு கவலையாக போயிடுத்து. அதுக்கப்புறம் அம்மா
இந்த சாபத்துக்கு ஒரு நிவர்த்தி வேணுமே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எப்போ இவன் வந்து ஜனக மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணுவனோ அந்த சமயத்தில் இவனுடைய சாப நிவர்த்தி ஏற்பட்டுடும். இது அஷ்டாவக்கரனுடைய உற்பத்தி விஷயத்தில் அதே வனப்பருவத்தில் அச்சித்த முன்னாடி இருக்கு, 2 ஸ்லோகத்தில் இருக்குது இந்த விஷயம். அதுக்கப்புறம் உள்ளது ஜனக மகாராஜாவுடைய கதையில் அங்கே உள்ள வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த அஷ்டாவக்கர கீதை அங்கே இல்லை, அங்கே வேறு விஷயமாக இருக்குது. இது வேறு எங்கேயோ பிரசித்தமாக இருக்குது, வேறு ஏதாவது புராணத்தில் இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி தேடி பார்க்கும்போது ஒரு சில கதைகள் கிடச்சிது. அதாவது ஜனக மகாராஜா வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கார். யாரோ ஒரு பண்டிதன் வந்து வாத்தியாராக இருந்துட்டு பிரவச்சனம் பண்ணிட்டுருக்கார். இவர் கேட்டுருக்கார். இவர் கேட்டுருக்கிற அந்த புஸ்தகத்தில் இந்த ஒரு வாக்கியம் வந்து தான், அந்த வாக்கியத்தில் என்ன இருந்ததுன்னா, பிரம்மஜானம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் வேண்டியதில்லை, இந்த ஆத்ம சாட்சா்காரம் திடீர்னு அப்படியே வந்துடும். அந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்குது. யதா சகிருத் வித்யுத்தம், திடீர்னு வந்துடும் அப்படின்னா. குதிரையில் ஒருத்தன் ஏறுறான், குதிரையில் ஏறுறதுக்கு ஒரு பக்கம் அந்த கால் வைக்கிறதுக்கு அந்த இது இருக்குமோ இல்லையோ, அதில் கால் வச்சுருக்கான், இன்னொரு காலை அது மேலே போடலை, அதுக்குள்ளே கூட ஆத்மகானம் வரும்னு அங்கே ஒரு வாக்கியம் வந்து தான். இதை கேட்ட உடனே ஜனக மகாராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுத்து. உடனே அவர் என்ன பண்ணாரா, ஒரு குதிரையை வரவழைச்சு நம்ம ஒன்றா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டார். அதில் ஏறி பார்க்குற ஆத்மஜானம் வருதா, ஆத்ம சாட்சா்காரம் வருதா. அவனுக்கு பயமாக போயிடுத்து, சொல்லிக் கொடுக்குறவனுக்கு. மகாராஜாவாக இருந்துட்டு நாம் சொல்ல முடியல. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, இது நான் எழுதினது இல்லை, இது ஒரு பெரிய ஞானி அவர் எழுதின புஸ்தகம், அதில் உள்ள வரி வந்து தப்பாக இருக்காது. அதனால் இப்போ வேணுனால என்னுடைய யோக்கியத்தை இல்லை அல்லது உங்களுடைய யோக்கியத்தை இல்லைங்கிறதுனால இது வராது போகலாம், ஞானம் வராது போகலாம், இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அவள் எழுதினதை நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், எப்போவாவது சுவாமி உங்களுக்கு அதை பிரமாணமாக்கி கொடுத்துருவார் அப்படின்னு. சரின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்படி தேடிண்டு போகிற சமயத்தில் இந்த அஷ்டாவக்கரரை பார்க்குறார். இந்த அஷ்டாவக்கரர் ஒரு சின்ன பையன்தான், உடம்பில் பல கோணல்கள் இருக்குது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோணலாக இருக்குது. பார்த்தாலே ஒரு அவரை பார்த்தா ஒரு அருவருப்பாக இருக்கா மாதிரி ஒரு நிலை. அந்த சமயத்தில் இவர் ஏதோ கேட்குறார் ஜனகர் அந்த அஷ்டாவக்கரங்கிட்ட. அவர் சொல்கிற பதில் எப்படி இருக்குன்னு கேட்டால், அதாவது திருஷ்டியில் வித்தியாசம் இருக்குது. ஞானிகள் ஆத்மாவை பார்ப்பா, அதில் எந்த கோணலும் இருக்காது. அஜ்ஞானிகள் சரீரத்தை பார்ப்பா, அதில் கோணல் தான் இருக்கும். நாங்களாம் ஆத்மாவை பார்க்குறவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனே அப்படின்னா அந்த ஆத்மாவை எனக்கு காண்பி, நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன்னு அவர் சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு குதிரையில் ஏறுறத ஒரு கால் ஏறி இருக்கு, இன்னொரு கால் போடுறதுக்கு முன்னாடியே ஞானம் வரும்னு ஒரு இடத்துல கேட்டேன், அது வாஸ்தவம் தானா அப்படின்னு. அப்போ இவர் என்ன சொன்னார், அது வாஸ்தவமாக இல்லையாங்கிறது நீ அனுபவபூர்வகமாக சொல்லணும். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு அதே புஸ்தகத்தில் மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஞானம் ஒரு குருக்கிட்டேருந்து தான் வரணும், வெறும் நீ இப்போ குதிரை ஏறினதுக்காக வராது, அது குருவுடைய உபதேசத்தினால தான் வரணுங்கிறதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உனக்கு குரு வேணும். இவர் சொன்னார், நீயே எனக்கு குருவாகிறேன். ஆஹா, இருந்தா போச்சு, நானே உனக்கு குருவாக இருக்கேன், நீ உனக்கு உபதேசம் பண்ணுறேன், நான் சொன்னதை கேளு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணாரா இவர் அஷ்டாவக்கரர், நான் உனக்கு குருவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ அந்த குதிரையை பிடிச்சின்னு நில்லு, நான் சொல்கிறவரே நில்லு அப்படின்னு இருக்கார். ஜனகர் அந்த குதிரையை பிடிச்சிட்டு நிற்கிறார். இவர் ஏதோ வேறு காரியமாக உள்ள விட்டார். ஆறு அஷ்டாவக்கரர். ஜனகர் மாத்திரம் தனியாக இருக்கார். இவருடைய சேனைகள் மந்திரிகள் பரிவாரம் பூரா கொஞ்சம் தள்ளி நிற்கிறது.
எப்போவுமே ரகசியமான விஷயம் பேசணும்னு சொன்னால் தனியாக வரணுமோ இல்லையோ, அதனால் தனியாக வச்சு இவரை நிற்க வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டார். இவர் ஏகாகிரமாக நின்றுட்டே இருக்கார், ஒன்றுமே புரியலை, நின்றுட்டே இருக்கார், அசையவே இல்லை. அப்புறம் என்னடா ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி எல்லோரும் உள்ளே வந்து பார்க்குறா. பார்த்தா இவர் நின்றுட்டே இருக்கார். ஜனகர் யாருமே இல்லை, அஷ்டாவக்ரரை காணோம். அதுக்கப்புறம் இது என்னடா ஆச்சு, இவருக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து கொடுத்தோன்னு மற்றவாளுக்கெல்லாம் ஒரு பயம் ஏற்பட்டு போச்சு. இவர் இப்படியே நிற்கிறாரு ஸ்தப்தமாக ஜனகர். உடனே அந்த அஷ்டாவக்ரரை தான் பிடிக்கணும்னு சொல்லி அவரை போய் எல்லா இடத்துலையும் தேடி கடைசியில் ஆளை கண்டுபிடிச்சின்னு வந்த உடனே அவர் சொல்கிறாராம், நீங்கள் எல்லோரும் தள்ளி இருங்கோ, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம், நான் குரு, அவர் சிஷ்யன், அதனால் நாங்கள் 2 பேரும் தான் பேசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அஷ்டாவக்ர ஜனகா என்ன எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாராம். குருவே நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி, துக்கியமாக இருக்கேன், நான் இந்த விஷயங்கள்லாம் கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த கேள்விகள்லாம் கேட்குறார். இவர் அஷ்டாவக்ரர் உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு ஒரு கதை. இந்த கேள்விகள் இந்த எப்படி அமைஞ்சிருக்கு அத்தியாயம் அப்படின்னு கேட்டால் 20 அத்தியாயம் இருக்குது. அப்புறம் 21வது அத்தியாயத்தில் எத்தனை ஸ்லோகங்கள் மொத்தம்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்தில் எத்தனை ஸ்லோகங்கள் அப்படின்னு வேறு கணக்கு பண்ணி அதிலேயே இருக்குது. ஆனால் விஷயம் 20 அத்தியாயம் வரையில் தான். எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால், இப்போ முதல் அத்தியாயம் அஷ்டாவக்ரன் பண்ணக்கூடிய ஒரு உபதேசமாக இருந்தால், அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயம் அந்த ஜனகருக்கு அந்த உபதேசத்தினால் வந்த அனுபவத்தை தெரிவிக்கக்கூடியதாக. ஒரு 10-11 அத்தியாயங்கள் ஒன்று விட்டு ஒன்று உபதேசம். அதே மாதிரி ஒரு 8 அத்தியாயமாக ஒன்று இருக்குது, 8-9 அத்தியாயம். அது ஜனகருக்கு அவர் அனுபவிக்கிறாரே, அனுபவம். அதாவது எதுக்காக இதை இப்படி பண்ணியிருக்கான்னு சொன்னால், உபதேசத்தினால அனுபவம் வருது. இது உபனிஷத்துலேருந்து இது ஆரம்பம். உபனிஷத்தில் ஸ்வேதகேதுவுக்கு 9 தடவை தத்துவமசின்னு உபதேசம் பண்ணும்படியாக ஏற்பட்டு போச்சு. ஒரு தடவை உபதேசம் பண்ணால் இன்னொரு தடவை சொல்லுங்கோங்கிறான், புரியலை, சந்தேகம் இருக்குது. 2வது தடவை உபதேசம் பண்ண உடனே அந்த சந்தேகம் போச்சு, வேற ஒரு சந்தேகம் இருக்குது, இன்னொரு தடவை சொல்லுங்க, பூயேவமா பகவான் விஜ்ஞாபயத்து. 9வது தடவை சொல்கிறச்ச அப்புறம் சந்தேகமே வரல. தத்தாஸ்ய விஜஜ்ஞம், தத்தாஸ்ய விஜஜ்ஞாவிதி, விஜஜ்ஞாவிதி சாட்சாத்காரம் வந்து கொடுத்துங்கிறது. ஆக உபதேசம் பண்ணின உடனேயே விஜ்ஞானம், விஜ்ஞானங்கிறது அனுபவம், அனுபவம் ஏற்பட்டு வச்சான். அதாவது எது பரியந்தம் இவனுடைய மனசில் சந்தேகங்கள் இருந்ததோ அந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தியாகிற பரியந்தம் அவள் எத்தனை உபதேசம் பண்ணினாலும் இங்கே அனுபவம் வரல. சந்தேகங்கிறதுலாம் எப்போ தீர்ந்ததோ அதுக்கு உண்டான மருந்தை கொடுத்து எல்லாத்தையும் ஸ்வஸ்தம் பண்ணினதுக்கப்புறம் அந்த சுத்தமான சித்தஸ்வரூபத்திலே, சித்தத்திலே அந்த ஆத்ம ஜானம் வந்துடுத்து. ஆத்ம ஜானம் எப்படி வருதுன்னா அனுபவமாகவே வந்துடுத்து. அதனால் அவர் உபதேசிக்கிறார், இவருக்கு அனுபவம் வருது. இதே மாதிரி தான் பூம வித்யை. சனத்குமாரர் உபதேஷ்டா, நாரதர் சிஷ்யராக போய் சேர்ந்திருக்கார். எனக்கு ஆத்ம ஜானம் வேணும் அப்படின்னு போய் கேட்டிருக்கார். அங்கேயும் தமசா பாரம் தர்சயதி பகவான் சனத்குமார். மிருதித கஷாய, தஸ்மை மிருதித கஷாயாய தமசா பாரம் தர்சயதி பகவான் சனத்குமாரஹான்னு வருது. அவருடைய கஷாயம்னா அந்தःகரணத்தில் இருக்கக்கூடிய அந்த காலுஷ்யங்கள் இருக்கே, கலுஷங்கள், அந்த அழுக்கு எல்லாத்தையும் போக்கி பரமசுத்தமாக ஆனதுக்கப்புறம் அவருக்கு அந்த அஜ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தமசப்பரம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வரூபம் இருக்கே, அந்த ஸ்வரூபத்தை காண்பிக்கிறார்னா உபதேசத்தினால தான். உபதேசம் பண்ணாலே அங்கே சாட்சாத்காரம் தான் அப்படிங்கிறது தெரிகிறது. அதை தெரிவிக்கும்படியாக இங்கே ஒரு அத்தியாயம் உபதேசம்னு சொன்னால் அடுத்த அத்தியாயம் உடனே அனுபவம் அந்த மாதிரி வருது. இப்போ நம்ம அந்த இதை தான் பார்க்க போகிறோம். இப்போது ஜனகருடைய முதல் கேள்வி என்னங்கிறத பார்ப்போம். கதம் ஞானம் அவாப்னோதி,
கதம் முக்திர்பவிஷ்யதி வைராக்யஞ்ச கதம் பிராப்தம் ஏதத் ப்ரூஹி மம பிரபோ. ஜனகர் அஷ்டாவக்கரனை பார்த்து, குருவாக வந்துட்டார் இல்லையா, அப்போ அவரை பார்த்து கேட்குறார், எனக்கு ஞானத்தை அடையணுமே, எப்படி ஞானத்தை அடைவது? இந்த ஞானம்னா எந்த ஞானம் வேணும்? முக்திக்கு சாதனமான ஞானம் வேணும். இந்த ஞானத்தினால எனக்கு முக்தி எப்படி வரும், இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு எனக்கு வைராக்கியம் வேணுமே, ஞானம் வரத்துக்கு சாதனமாக. அந்த வைராக்கியத்தை எப்படி நான் அடைய முடியும்? இதெல்லாம் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு. இதுதான் இந்த முதல் ஆரம்பத்தில் உள்ள கேள்வி. இதுக்கு அஷ்டாவக்ரன் சொல்லக்கூடிய பதில், முக்திமிச்சசி சேத் தாத்த விஷயான் விஷவத் தியஜ க்ஷமா ஆர்ஜவ தயா தோஷ சத்தியம் பீயூஷவத் பஜ. விஷம் அப்படின்னு சொன்னால், விஷம்னா அதுக்கு நேர் எதிர் சொல்ல அமிர்தம் இல்லையா? விஷம் அமிர்தம். விஷம் என்ன பண்ணும், அமிர்தம் என்ன பண்ணும் நமக்கு தெரியும். விஷம் நம்ம உயிரை குடிச்சிடும், ஆக நமக்கு மரணத்துக்கு ஹேதுவாகும். அமிர்தம் உஜ்ஜீவனத்துக்கு ஹேத்து. அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்போ அதை திருஷ்டாந்தமாக கொடுத்து, உனக்கு முக்தி வேணும்னு ஆசையாக இருக்கா, அப்படியானால் இந்த விஷயங்களை விஷமாக நினச்சி தியாகம் பண்ணிவிடும். விஷயான் விஷவத்து தியஜ. விஷத்தை விட விஷயங்கள் இன்னும் கடுமையானது அப்படின்னு சில சுபாஷிதங்கள்லாம் சொல்லுவான். உபபுக்தம் விஷம் ஹந்தி விஷயா ஸ்மரணாதபி அப்படின்னு. விஷத்தை நாம் நினச்சிண்டா செத்து போவோம், அது மரணமாக வராது. ஆனால் விஷயங்களை ஸ்மரிச்சுண்டாலே ஆபத்து அப்படின்னு. விஷத்தை சாப்பிட்டா தான் இவனுக்கு பிராணஹானி ஏற்படும், ஆனால் இது நினச்சாலே போச்சு அப்படின்னு. மரணம் வருதுன்னா என்ன அர்த்தம்? திருப்பியும் திருப்பியும் பந்தத்திலே தானே இருக்க வேண்டியிருக்கு. ஜனனம் வருது, அப்புறம் மரணம் நிச்சயமாக உண்டு. ஜாத்தஸ்தஹி த்ருவோ மிருத்யு த்ருவஞ்சன்ம மிருதசேச்ச. மரணம் ஆச்சுன்னா மறுபடியும் ஜென்மா வரும், திருப்பி மரணம் வரும், இது வந்துகிட்டே இருக்கும். ஆக விஷத்தை விட விஷயங்கிறது பிரபலமானது, பலவான். அதனால் பேசாமல் அதை முதல்ல விடுன்னுட்டேன். அதனால தான் உபனிஷத்துகளில் எங்கே பார்த்தாலும் அந்த இந்திரியங்களை விஷயங்களிடத்தில் இருந்து விலக்கி நிகிரகம் பண்ணணும். சாந்தோத அந்த உபரத ஸ்திதிக்ஷு அப்படின்னு சொல்கிறச்சே அந்த விஷயங்கள்லேருந்து கட்டுப்படுத்தணும் இந்திரியங்களை. அதுதான் தமஹா அப்படின்னு சொல்லப்படுறது. அது ரொம்ப முக்கியம்ட்டார். அதுக்கு மேலே சில குணங்கள் சாந்தமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை. க்ஷமா ஆர்ஜவ தயா தோஷ சத்தியம் 5 சொல்கிறார். பீயூஷவத் பஜ. க்ஷமா, இதுதான் திதிக்ஷான்னு சொல்லப்படுறது. இந்த ஒரு 6 குணங்கள் சொல்கிற அளவு இல்லையா, சமாதி ஷட்கம்னு, அதில் திதிக்ஷான்னு பேர். தாங்கிக் கொள்ளும் சக்தி. தாங்கிக் கொள்ளும் சக்தி இருந்தால் கோபத்தை அடைக்கலாம், இல்லைன்னா கோபம் பொத்துட்டு வந்துடும். அதனாலே என்ன பராபராத பிராப்தவ், இன்னொருத்தன் நமக்கு ஏதோ தவறு செஞ்சு விட்டான் அப்படின்னு சொன்னால் தானே கோபம் வருது. நமக்கு செஞ்ச தவிர தாங்கக்கூடிய சக்தி இல்லாததுனால கோபம் வருது. அதுக்கு விபரீதமான ஒரு குணம்தான் க்ஷமா, திதிக்ஷாங்கிறது. அதனால் அந்த க்ஷமாங்கிறத நீ வளர்த்துக்கோ. ஆர்ஜவம், இது விவகாரத்தில் உள்ள ஆர்ஜவம். விவகாரத்தில் நம்ம அதாவது நம்மளுடைய மனசுக்கு இது நேர் வழி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த வழியில் போகணும். யாருக்கும் அபகாரம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பொதுவான தர்மம் ஒன்று இருக்கோ இல்லையோ, சாமானிய தர்மம்னு பேர். சாமானிய தர்மம் தான் ரொம்ப விசேஷமான தர்மம், அது ரொம்ப முக்கியமானது. அது இருந்தால் தான் மேற்கொண்டு விசேஷ தர்மங்கள் வேலை செய்யும். அதனாலே அந்த சாமானிய தர்மத்தில் சேரும் இதெல்லாம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீ சம்பாதிச்சுக்கோ, தெய்வீ சம்பத்துன்னு இதுதான் சொல்லுவாள். ஆர்ஜவம், தயா. தயாங்கிறது
ஒருத்தர் மேலே அவள் கஷ்டப்பட்டுருந்தால் அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். யார் கஷ்டப்பட்டு இருந்தாலும் பாவம் அவளுடைய கஷ்டம் தீரணும், அவள் சௌக்கியமாக இருக்கணும், அந்த கஷ்டம் தீரணுங்கிற அந்த எண்ணம் இருக்கே, அதுக்கு தயான்னு பேர். நிருபதி பரதுக்க பிரகாணேச்சா தயா அப்படின்னு அதுக்கு எது சொல்லுவாள். அதாவது ஒரு பலத்தை எதிர்பார்க்காமல் பரதுக்கம், அடுத்தவனுடைய துக்கம் நிவர்த்தியாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கே, அந்த ஆசைக்கு தயா அப்படின்னு பேர். அதே மாதிரி தோஷம். தோஷங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு எது கிடைச்சதோ அதுலேயே சந்தோஷப்படுறது. இது எதிர்ச்சாலாப சந்துஷ்டகான்னு சொல்லுவாளோ இல்லையோ, எதிர்ச்சா எது கிடைச்சதோ சரிதான் இதில் போருமே அப்படின்னு, இதுக்கு மேலே இன்னும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது காமம் மேற்கொண்டு அது ஆசையை தூண்டும். அதுக்கப்புறம் அதுக்கு பிரயத்தனம் பண்ணி வைக்கும். அதில் யாராவது பிரதிபந்தம் பண்ணினான்னா அதில் கோபம் வைப்போம். எல்லாம் அந்த கீதையில் சொல்கிறதோ இல்லையோ அந்த ரீதியில் அதுக்கு விரோதமாக இருக்கும். இருக்கிறது போரும் அப்படின்னு தோணுதுன்னா அது போரும், அதுதான் சந்தோஷம். அதுக்கு மேலே இது வேணும் அது வேணும் அப்படின்னு நினைக்காமல் இருக்கிறது, இது தோஷம். அதுக்கு அடுத்தது சத்தியம்னு சொன்னேன். என்னை கேட்டால் இந்த க்ஷமா ஆர்ஜவன் தயா தோஷம் வருதுன்னா சத்தியம் தானாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொய் சொல்கிறதுக்கு ஒரு அவசியமே இருக்காது. பொய் சொல்கிறது எல்லாமே எதுக்காக பொய் சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், தனக்கு ஏதோ ஒன்று சாதிச்சு விட போகிறான். அந்த பொய்னாலே பொய் சொல்லி தனக்கு ஏதோ பெருசாக சாதிச்சுடணும், தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்ல முடியாது இருக்குது இல்லையா? பொய் தன்னை காப்பாற்றும்னு ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த பொய்யை சொல்கிறாளோ இல்லையா, அது பொய் சொல்லாமல் இருக்கிறது இருக்கே, இதுதான் சத்தியம்னு சொல்லியிருக்கேன். சத்தியம் எல்லாம் சொல்லணும்னு சொல்லவே இல்லை. எல்லா சத்தியத்தையும் எனக்கு தெரிஞ்ச சத்தியங்கள்லாம் கொட்டிடணும் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. பொய் சொல்லாமல் இருந்தால் போகிறோம், யதேஷ்டம். அதனால் சத்தியம். இதை பீயூஷம்னா அமிர்தம். இதை அமிர்தமாக நினச்சி இதெல்லாம் சம்பாதனம் பண்ணு. அப்போ இதில் நிறைய விஷயம் வந்துடுத்தே. ஞானத்தை அடையணும் அப்படின்னா நமக்கு என்ன சாதனங்கள் நாம் வேணும் அப்படிங்கிறது இதில் வந்துடுத்து. மோட்சம் வேணுமா, மோட்சத்துக்கு முதல்ல ஞானம் வரணும். ஞானம் வரணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த சாதனம், ஞான சாதனங்கள்லாம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் சரியாக ஒருத்தனுக்கு சித்தமாயிடுத்துன்னு சொன்னார். இதெல்லாம் உபலக்ஷணம். அங்கே உபனிஷத்தில் சொல்லப்பட்ட மற்ற யோக்கியதைகளுக்கெல்லாம் நித்தியானித்திய வஸ்து விவேகம் எல்லாத்துக்கும் இதை உபலக்ஷணமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சுத்தமான சித்தம் ஒருத்தனுக்கு வந்ததுன்னா அப்போ அவனுக்கு இப்போ விவேகத்தை கொடுக்கணும். முதல்ல உள்ள விவேகம் ஒரு சாதாரண விவேகம், ஆத்மஸ்வரூபந்தான் நித்தியம், மற்றது எதுவுமே நித்தியம் இல்லை உலகத்தில் அப்படின்னு கேட்டு புரிஞ்சுக்கிறது. இனிமேல் அதை திருடப்படுத்திக்கணும், நிரூபணம் பண்ணி பார்க்கணுமா. நிரூபணம் பண்ணி ஆத்மஸ்வரூபந்தான் நித்தியம், வேறு எதுவுமே நித்தியம் இல்லை, அது வாஸ்தவம் தானா அப்படின்னு இதை நிரூபணம் பண்ணணும். அதுக்கு தான் சிரவணம் மனனம் எல்லாம் சொல்கிறாளே, இந்த மனனங்கள்லாம் தேவைப்படுறது. இப்போ அடுத்த சில ஸ்லோகங்களில் ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை எப்படி இருக்குங்கிறத உபதேசிக்கிறார். ந பிருத்வி ந ஜலம் நாக்னி ந வாயு தியௌர் நவா பவான் ஏஷாம் சாட்சிணம் ஆத்மானம் சித்ரூபம் வித்தி முக்தயே. இந்த ஆத்மானம் வித்தி முக்தயே, உனக்கு மோட்சத்துக்கு என்ன வேணும்னு சொன்னால் இந்த ஆத்மானம் வித்தி, ஆத்ம ஜானந்தான் உனக்கு மோட்சத்துக்கு சாதனம். ஆத்மான்னு சொன்னால் நான் தானே, என்ன எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னால் உனக்கு தெரிஞ்சது போராது. நீ தெரிஞ்சுட்ட ஆத்மா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாம் கலந்து கட்டியாக இருக்குது. சரீரம் எல்லாம் உள்ளுக்குள்ளே வருது. அதில் பஞ்சபூதாத்மகமான இந்த சரீரமும் சேர்றதோ இல்லையோ, சரீரத்தை சேர்த்து தானே ஒருத்தன் நான் சொல்லிக்கிறான். சரீரத்தை விட்டுட்டு யாராவதுக்கு நான் சொல்லிக்கிறாளோ? கிடையவே கிடையாது. அதனால் இந்த சரீரம் நீ இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சு அதுலேருந்து பிரித்து ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணுமா. அதுக்காக என்ன சொல்கிறார், நீ பிருத்திவி இல்லை, இந்த சரீரம் பார்த்திவ சரீரம் அப்படின்னு சொல்லுவாள். பூமியில் இங்கே இருக்கிறதுனால பஞ்சபூதத்தினால வந்திருந்தாலும் பார்த்திவம்னு விசேஷமாக சொல்கிறது. ஆனால் அந்த பிருத்திவி ஜட தத்துவம், அது ஆத்மா இல்லை. அதனால் அது நீ இல்லை. இதே மாதிரி
பஞ்சபூதங்களும் நீ இல்லை. ந ஜலம் நாக்னி ந வாயு தியௌஹு ந ஆகாசம். இந்த பஞ்சபூதமும் பவான் ந, நீ அந்த 5 பூதங்களில் எதுவும் நீ இல்லை. அப்போ நான் யார் அப்படின்னு கேட்டால், இந்த 5 பூதங்களையும் நீ பார்க்குறியோனோ, இதுக்கெல்லாம் சாட்சியாக நீ இருக்கியே. கீதையில் என்ன சொன்னார்? இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயத்தே. இதான் க்ஷேத்திரமாம். ஏதத் யோ வேத்தி தம் பிராஹு க்ஷேத்திரஜ்ஞ இது தத்விதா. இந்த சரீரத்தை நான் பார்த்துட்டே இருக்கேன். இந்த சரீரத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு டக்குன்னு தெரிகிறது. அப்படின்னா என்னுடைய சாட்சி அதை பார்த்துட்டுருக்கு. எங்கேயாவது ஒரு தட்டுனா, இல்லை ஒரு பலிச்சது, ஏதோ ஒரு சௌக்கியமாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது, சுகம் துக்கம் எல்லாம் தெரியறது இல்லையா? அப்போ அப்படி தெரியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லணும். நான் அதுக்கு சாட்சியாக இருக்கேன். சாட்சி அப்படின்னா யாருன்னா திரஷ்டா, பார்க்கிறவன் தான் சாட்சி. சாக்ஷாத் திரஷ்டரி சம்ஞாயாம் இருக்கு இல்லையா? அப்போ பாணினியே யார் நேரடியாக பார்க்குறானோ அவனை சாட்சின்னு சொல்லியிருக்கார். சாட்சிங்கிறதுக்கு அப்படி தான் அர்த்தம். ஆக இது எல்லாத்தையும் நேரடியாக பார்க்கக்கூடியது யார்? நம்ம உடம்பில் வரக்கூடிய விஷயங்களை நேரடியாக பார்க்குறவன் நான்ட்டார். உடம்புங்கிறது சூலம் வச்சுட்டோன்னா மற்றவாளும் பார்த்துருவா, நம்ம தான் பார்க்கணுங்கிறது இல்லை. ஆனால் அந்த உடம்புக்குள்ளே சூக்ஷ்ம சரீரம் இருக்கே, அதில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நாம் தான் பார்த்தாகணும். அந்த யோக்கிய விபு விசேஷ குணங்கள்னு நையாயிக்கால் சொல்கிறாலே, அந்த யோக்கிய விபு விசேஷ குணங்கள் ஞானம், இச்சா, இதெல்லாம் இருக்கே, ராகம் துவேஷம் போக்குவரத்து எல்லாமே, இதுகள் எல்லாத்தையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவாவாக பார்க்க வேண்டியது. அவாவாளுக்கு தான் தெரியும், அப்புறம் தான் மற்றவாளுக்கு தெரியும். ஆக அதை சாட்சாத்தான் நேரடியாக யார் பார்க்கிறானோ அந்த சாட்சி தான் நீ. ஆத்மானம் ஏஷாம் சாட்சிணம் சித்ரூபம் வித்தி முக்தையே. சைத்தன்யஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை நீ புரிந்துக்கோ. அந்த ஞானந்தான் மோட்சத்துக்கு சாதனமான ஞானம். அப்போ எப்படி சொல்லுவா, எப்படி நான் இந்த ஞானத்தை அடையிறது? இது எங்கேயோ போய் அடையணுமா, என்ன எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், யதி தேகம் பிருதக்கிருத்திய சிதி விஸ்ராமிய திஷ்டசி அதுனைவ சுகி சாந்தா பந்தமுக்தோ பவிஷ்யசி. இது ரொம்ப சுலபம், இது ஒன்றும் கஷ்டமாக இல்லை. இந்த தேகத்தை தனியாக பிரிக்கணுமா. எதுலேருந்து 2 கலந்துருக்கு, 2 பதார்த்தம் கலந்து போச்சுன்னா அதை நம்ம பிரிக்கணும். இதை அதை தனியாக பண்ணணும். இந்த தேகத்தை தனியாக பிரித்து பாக்கி உள்ள அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கே, அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்திலேயே நீ இருந்துவிட்டேன்னு சொன்னால், மறுபடியும் அந்த தேகத்தோடு சேராமல் இருந்தேனா, அவ்வளோதான் அர்த்தம். சித்தி திஷ்டத்திங்கிறது, திஷ்டத்தின்னா சித்தில் தான் இருக்கார், எப்போவுமே சித்தில் இருக்கா. ஆனால் அந்த தேகத்தில் போய் அதில் ஒரு ஆத்மபாவம் கொண்டு அகம்மமா அப்படிங்கிற ஆத்மபாவம் தான் அத்தியாசம்னு சொல்லுவாள். அந்த அத்தியாசத்தில் விழுந்தேன்னா மறுபடியும் வந்துடும். ஆக அந்த அத்தியாசம் இல்லாமல் சைத்தன்யஸ்வரூபமாகவே நீ இருந்துவிட்டேன்னு சொன்னால், அதுனைவ சுகி சாந்தா பந்தமுக்தா பவிஷ்யசி. உனக்கு அந்த பரமானந்தம் அதே க்ஷணத்தில் அனுபவிக்க முடியும். சௌக்கியமாக இருக்கலாம், சாந்தமாக இருக்கலாம், பந்தமே இருக்காது, உடனே முக்தி. அந்த ஞானம் அதே க்ஷணத்தில் முக்தியே தவிர அப்புறம் கால தாமதமே கிடையாது, அப்புறமா பிற்பாடு வரும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த ஆத்மாவுக்கு வந்த பந்தமானது அஜானத்தால் வந்ததாக இருக்கிறதுனாலே ஞானத்துக்கு அப்புறம் இது போகிறதுக்கு டைமே வேண்டாம், அடுத்த க்ஷணம் போகுங்கிறது இல்லை. ஏன்னா ஞானம் அஜ்ஞானம் அப்படிங்கிறது இருக்கே, இதனுடைய ஸ்வரூபத்தை நம்ம மற்ற இடத்துல பார்க்கலாம். அஜ்ஞானத்தினால ஒரு மோகம் வருது, எதையோ அந்த எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தை வெள்ளி தங்கம் அப்படின்னு விலை உயர்ந்த ஒரு சாமானாக இவன் நினச்சிட்டு எடுத்துன்னு வந்துட்டு இங்கே பார்த்தான். தெரிஞ்சதே இது ஒன்றும் லாயக்கு இல்லை, இது சுக்தி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இல்லை கொஞ்சம் நாள் கழித்து தான் அந்த ரஜத பிரமம் போகும்னு காத்துட்டுருக்குமோ? முடியவே முடியாது, உடனே தூக்கி எறிஞ்சிடுவான். இது நமக்கு வேண்டாத சாமான்னு இல்லையா?
அப்போனா என்ன அந்த வஸ்துவில் அந்த அஜ்ஞானத்தினால ஒரு பாவம் வந்ததோ, ஞானத்தினால அந்த அஜ்ஞானம் போகிறச்சே அந்த பாவம் உடனே க்ஷீணமாயிடும். அதுக்கப்புறம் அது இருக்காது. ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் விவேகம் இல்லாமல் அஜ்ஞானத்தினால ஒரு தாதாத்மிய அத்தியாசம் வந்து அதனால் லோக விவகாரம் போயின்னு இருக்கு. ஆக நான்கிறது எது அப்படின்னு விசாரிக்காமல் அது பாட்டுக்கு ஓடிகிட்டே இருக்கும். இதுதான் நான் அப்படின்னு. அதை விசாரித்து பார்த்தோன்னா எப்போ அந்த அதுதான் பந்தம். தேகாதிவு ஆத்மபாவம் இருக்கே, இதுதான் பந்தம் நமக்கு. அது எப்போ அஜ்ஞான நிவர்த்தியாக எடுத்தோன்னு சொன்னால் இது போய் தானே ஆகணும். அஜ்ஞானங்கிற காரணத்தினால வந்த இந்த அத்தியாசமானது அதுக்கு காரணம் போயிடுத்தோன்னு சொன்னால் அப்போ நிவர்த்தி ஆகிடும். அப்புறமா நிவர்த்தி ஆகுங்கிறது இல்லை, உடனே நிவர்த்தி ஆகிடும். அதனால் அதே க்ஷணத்துலேருந்து பந்தமுக்தா. ஏன்னா எப்போதும் முக்தந்தான். ஆத்மஸ்வரூபத்துக்கு பந்தமே ஏற்படலை. ஆகையால் இதுக்காக நீ ரொம்ப நாள் காத்துருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதுனைவ பந்தமுக்தோ பவிஷ்யசி. உடனே பந்தமுக்தின்னு விட்டார். நத்வம் விப்ராதிகோ வர்ணः நாஸ்ரமீ நாக்ஷகோச்சரः அசங்கோசி நிராகாரः விஸ்வசாட்சி சுகீ பவ. நீ பொதுவாக எல்லாரையும் சொல்கிறார், ஜனகர் மாத்திரம் இல்லை, ஜனகர் எல்லாருக்கும் பொதுவாக விப்ராதிகோ வர்ணः. இந்த வர்ணம் ஆசிரமம் இதெல்லாம் அந்த சரீரத்தை சேர்ந்தது தான். வர்ணம் அப்படிங்கிறது சரீரத்தை எப்படி சேரும் அப்படின்னு கேட்டால் அந்த பிறப்பு அடிப்படையில் தான் சேரும். அந்த மாதிரி தான் தர்மசாஸ்திரம் இருக்குது. ஆக அந்த விதத்திலே இது இந்த வர்ணத்தை சேர்ந்தவன், இவன் இந்த வர்ணத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற வர்ணங்கள் சரீரத்தை சேர்ந்த தர்மம். ஆசிரமம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வர்ணத்துக்கும் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அப்புறம் கிரகஸ்தனானது, அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் சன்னியாசின்னு 4. இதில் வாழ்க்கை சொல்லப்படி ஆசிரமம். உனக்கு ஆத்மான்னு நீ எடுத்துட்டேன்னா இந்த ஆத்மா எந்த வர்ணத்தை சேர்ந்தது, பிராமணனா க்ஷத்ரியனா, ஒரு வர்ணமும் கிடையாதுக்கு. இது எந்த ஆசிரமத்தில் இருக்குது, பிரம்மச்சாரியா கிரகஸ்தனா, என்ன சொல்கிற சம்பந்தமே இல்லை. ந விப்ராதிகோ வர்ணः நத்வம் விப்ராதிகோ வர்ணः ந ஆசிரமி ந அக்ஷகோச்சரः. ஆத்மா இந்திரியங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் இல்லையா. ஆத்மா தெரியாது. கண்ணால் எதை பார்க்குறான் அப்படின்னு கேட்டால் ஆத்மாவை பார்க்கல, சரீரத்தை தான் பார்க்குறான், ஸ்தூல சரீரத்தை தான் பார்க்க முடியும். அதுதான் அதுக்கு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. அதையே ஆத்மா நினச்சிப்பான், அது வேறு விஷயம். அதனால் ஆத்மா அக்ஷகோச்சரம் இல்லை. இந்திரியத்தினாலே அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்மளால் அறிய முடியாது. ஆனால் அது எப்படி தெரியுறதுன்னு கேட்டால் விஸ்வசாட்சி. எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கு, எல்லாத்தையும் பார்க்குறது, எல்லாத்தையும் உலகத்துக்கே சாட்சியாக திரஷ்டாவாக அது தெரிகிறது, தானே தெரிகிறதுன்னு அர்த்தம். அது பிரமாணத்தினால தெரிய வேண்டிய ஒரு வஸ்து இல்லை, அது தானாகவே தெரியக்கூடியது. இதுதான் ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாள். ஸ்வயம் பிரகாசம், ஸ்வப்பிரகாசம். இதுக்கு எதோடும் சம்பந்தமே கிடையாது. அசங்கோசி நிராகாரா அசங்கா அசி. எதோடும் ஒட்டுதல் இல்லை. அசங்கம்ங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் உபமானமாக ஆகாசத்தை சொல்கிறது. ஆகாசம் அசங்கம், எதோடும் ஒட்டுதல் இல்லை. அதுக்கு கீதை என்ன சொல்கிறது, அது ஜலத்தினால, ஜலம் மழை பெஞ்சத்தினால ஆகாசம் நனையறதில்லை இல்லையா, ஆர்திரமாகறதில்லை. மற்றதெல்லாம் ஜலம் பட்டால் ஈரமாயிடுமே, ஆகாசம் நனைஞ்சு போச்சு அப்படி இல்லை. அக்னி கொளுத்தினாக்க எரிஞ்சு போகிறது இல்லை ஆகாசம், அப்படிலாம் சொல்கிறதோ இல்லையோ. வாயு அந்த ஆகாசத்தை, ஈரமான ஆகாசத்தை காய வைக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் ஏன் கிடையாது? ஆகாசத்தில் இத்தனை மழை பெய்யுறதே, ஏன் அது ஈரமாகலை, ஆகணுமே, நியாயமாக ஆகணுமே அப்படின்னு கேட்டால் ஒட்டலை. அதான் ஒட்டுதல் இல்லை, சங்கம் இல்லை. எது ஒட்டுமோ நீரோடு அதுதான் ஈரமாக முடியும் இல்லையா. எது அக்னியில் படுமோ அதுதான் எரியும்.
இது ஒட்டவே இல்லை, ஒட்டுதல் இல்லை, அதான் அசங்கம். அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபம். இதுக்கு எதோடும் ஒட்டுதலே கிடையாது. நிராகாரா. இந்த எப்படி இருக்குது இது ஆகாரம்? மனுஷனாக இருக்கா, மனுஷன் மாதிரி இருக்கா, பசு மாதிரி இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்று மாதிரியும் இல்லை. இதுக்கு நிராகாரம், எந்த ஆகாரமும் கிடையாது. இதுதான் நீ. இதை தெரிஞ்சுட்டு சௌக்கியமாக இருப்பார். சுகி பவ தெரிஞ்சால் போகிறோம். ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம். இது தர்மாதர்மௌ சுகம் துக்கம் மானசானி நதே விபோ ந கர்த்தாசி ந போக்தாசி முக்த ஏவாசி சர்வதா. சில பேர் சொல்லுவாளோ இல்லையோ, இவன் ஞானம் வரும், ஆத்ம ஜானம். ஆத்ம ஜானம் வந்ததுன்னா அது என்ன பண்ணோன்னா, இவனுக்கு சஞ்சிதமான கர்மாக்கள் எல்லாத்தையும் போக்கிடும். அது ஞானத்தினுடைய அது ஒரு விசேஷம். ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா அப்படின்னு வருது. ஏற்கனவே சஞ்சிதமாக அடுத்த ஜென்மா வரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய சகல கர்மாவையும் இது இல்லாமல் பண்ணிவிடும். ஆனால் அந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது மாத்திரம் அது இருந்துட்டுருக்கும். அந்த பிராரப்த கர்மா இருக்கிறதுனாலே இவன் வேலை பண்ணிகிட்டு இருப்பான், அது முடியணுங்கிறதுக்காக. அது முடிஞ்செடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் விதேக முக்தி அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ. அதனுடைய தாத்பரியம் என்ன? அந்த பிராரப்தா இருக்கிற வரையில் இவனுக்கு பந்த நிவர்த்தி இல்லைன்னு இல்லை. பிராரப்தங்கிறது அது அந்த சரீரம் வேலை செய்யறதுக்காக. அந்த சரீரம் வேலை அதில் பிராரப்தத்தினால வந்தது சரீரம் தானே, ஆத்மா இல்லையே. ஆக அந்த ஆத்மாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த சரீரமானது விழாமல் அதுவரையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த பிராரப்தம் க்ஷயமாகிற பரியந்தம். அதுக்காக ஆத்மாவுக்கு பந்தம் வந்ததுங்கிறது அர்த்தம் இல்லை. ஆத்மாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை சொல்கிறார். தர்மாதர்மம் இது எதை சேர்ந்தது? ஆத்மாவை சேர்ந்தது இல்லை. இது மானசானிங்கிறார். இதெல்லாம் இதை மனசை சேர்ந்தது, சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்ததே தவிர ஆத்மாவோடு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சுகம் துக்கம், தர்மாதர்ம பலம், தர்மத்தினால் வரக்கூடிய பலம் சுகம், அதே மாதிரி அதர்மத்தினால் வரக்கூடியது துக்கம். இது எல்லாமே மானசானி, இது மனசை சேர்ந்தது, உனக்கு இல்லை. அதனால் நான் தானே இந்த தர்மாதர்மம் பண்ணினேன் அப்படின்னு கேட்டால், நீ பண்ணலப்பா. ந கர்த்தாசி ந போக்தாசி. நீ பண்ணியிருந்தா உனக்கு வரும், நீ பண்ணலை. உன்னுடைய சாநித்தியத்தில் அந்த மனசு அந்தఃகரணம் அந்த சங்காத்தம் பண்ணினது, அந்த சங்காத்தம் அதை அனுபவிச்சுக்கிறது. நான் அந்த சங்காத்தத்தில், அந்த கூட்டம் ஒன்று இருக்கோ இல்லையோ, அந்த சங்காத்தத்தில் சேர்ந்தவன் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. யார் பண்ணினாலும் அவன் அனுபவிச்சுட்டு போகிறான், எனக்கு அதோட சம்பந்தம் இல்லை. அதனால் எனக்கு அந்த இது தர்மாதர்மமோ சுகதுக்கமோ வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்படி புரிஞ்சுட்டேன்னா முக்த ஏவாசி சர்வதா. உனக்கு பந்தங்கிறது கிடையவே கிடையாது. நீ நித்திய முக்தனாக இருக்க, எப்போதும் முக்தனாகவே இருக்கே. ஏகோ திரஷ்டாசி சர்வஸ்ய முக்த பிராயோசி சர்வதா அயமேவஹி தே பந்தஹ திரஷ்டாரம் பஷ்யசி இதரம். இதை பார்க்கறது யார் அப்படின்னு கேட்டால் நீ ஒருத்தந்தான். நானியதோஸ்தி திரஷ்டு, நானியோதோஸ்தி திரஷ்டா, ரெண்டும் வருது. இந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டுட்டு வேறு எதுவுமே திரஷ்டா கிடையாது. பார்க்குறவன்கிறது ஆத்மா தான், வேறு எதுவுமே பார்க்கக்கூடிய சக்தி உள்ளது இல்லை, எல்லாமே ஜடம்தான். அப்போ யார் பார்க்குறா? நான் தான் பார்க்குறேன், நான் தான் பார்க்குறேன்னு சொல்லணும். நீ பார்க்குறேன்னு கூட வேதாந்தத்தில் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் நீன்னு நான் எதை சொல்கிறேன்னு பார்க்கணும் இல்லையா? நீன்னு சொல்கிறது நான் யாரை பார்த்துட்டு இருக்கேனோ அதை சொன்னேன்னு வச்சுக்கோ. கண்ணால் பார்க்குறத அது பார்க்கக்கூடிய சக்தி உள்ளது இல்லை. நான் பார்க்குறது சரீரம். சரீரத்தை பார்த்து நீ பார்க்குறிய என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்த சரீரம் எப்படி என்ன பார்க்க முடியும்? ஆக நான் பார்க்குறேன், அவ்வளோதான் சரி. ஒவ்வொருத்தருக்கும் நான் பார்க்குறேன், அதில் சந்தேகம் இல்லை. அப்போ திரஷ்டா யார்? நான் ஒருத்தந்தான் திரஷ்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏகோ திரஷ்டாசி
சர்வஸ்ய, எல்லாத்தையும் பார்க்குறவன், எந்த விஷயத்தை பார்த்தாலும் யார் பார்த்தாலும் அந்த பார்க்குறவன்கிறது ஒன்று, அதுதான் ஆத்மா. அதை தெரிஞ்சுட்டாச்சுன்னா முக்த பிராயோசி சர்வதா, அப்போவே முக்தி தான். அப்போ எப்படி உனக்கு பந்தம் வந்ததுன்னு கேட்டா, உனக்கு எங்கே பந்தம் வந்தது? நீயா நினச்சிட்டேன். அயமேவஹி தே பந்தா திரஷ்டாரம் பஷ்யசி இதரம். எதுக்கு பந்தம் இல்லையோ, எந்த திரஷ்டாவுக்கு பந்தமே வரலையோ அந்த திரஷ்டாவை நீ பந்தம் வந்ததாக நீ கல்பனை பண்ணிட்டியோ இல்லையோ, அதுதான் பந்தம். வந்துட்டு அயமேவஹி நோ பந்தா, அயமேவஹி நோ பந்தா எத் பத்தாத்ம தரிசனம்னு வார்த்திகத்துலேயும் இருக்குது, சுரேஸ்வர வார்த்திகத்துலேயும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாடம், ஆனால் விஷயம் இது தான். பந்தங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நாம் எனக்கு பந்தம் வந்திருக்குன்னு அத்தியாசத்தால் புரிஞ்சுக்கிறோமோ, இந்த மாதிரி பத்தமாக ஆத்மாவை நினைக்கிறது தான் பந்தமே தவிர, எனக்கு பந்தம் வரலேன்னு தெரிஞ்சுட்டான்னா பந்தம் இல்லை, பந்தமே இல்லை. அகம் கர்த்தேதி அபிமான மகாகிருஷ்ணாஹி தம்சிதா நாஹங்கர்த்தேதி விஸ்வாசாமிருதம் பீத்வா சுகீ பவ. நான் கர்த்தா, நான் போக்தா, நான் மனுஷன், இந்த வர்ணத்தை சேர்ந்தவன், இந்த ஆசிரமத்தில் இருக்கேன், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கானோ. இந்த அபிமானங்கள் இருக்கே, தன்னை பற்றின அபிமானங்கள், இந்த அபிமானமானது ஒரு பெரிய கிருஷ்ண சர்ப்பம். அந்த கிருஷ்ண சர்ப்பத்தினாலே நீ கொட்டப்பட்டு பாம்பு கடித்து அதனால் ஒன்னிடத்துல விஷம் ஏறி இருக்கு. இந்த அபிமானம்தான் அங்கே விஷம். இந்த அபிமானங்கிற ஒரு விஷத்தை முறுக்கிறதுக்கு அமிர்தம் எதுன்னு கேட்டால் நாஹங்கர்த்தா இது விஸ்வாசாமிருதம். அது விஸ்வாசம் வேணுமா? விஸ்வாசம் என்னது அப்படின்னு கேட்டால் இதை தான் ஸ்ரத்தான்னு சொல்கிறது உண்டு. ஸ்ரத்தாங்கிறது யார் உபதேசம் பண்ணுறாளோ, உபதேசம் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டால் குரு. குரு என்ன உபதேசம் பண்ணுவார்னா அவர் தெரிஞ்சதை உபதேசம் பண்ணுவார், அது சாஸ்திரம் சொல்கிறத உபதேசம் பண்ணுவார் இல்லையா? குரு சாஸ்திரம். இதில் உள்ள இந்த விஸ்வாசம் இருக்கே, அந்த விஸ்வாசம்தான் இந்த விஷத்தை முறிக்கக்கூடிய அமிர்தம். விஸ்வாசம் வேணுங்கிறது அது நிச்சயமாக அதுதான் முக்கியமான சாதனம்னு சொல்லியிருக்கார் பகவத்கீதையில். முதல்ல என்ன சாதனங்கள் சொன்னார்னு கேட்டால், அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தத் வித்தி பிரணிபாத்தேனா, நமஸ்காரம் பண்ணு, அவகிட்ட போய் அவள் சொல்லி தருவா. பரிப்பிரஷ்னேனா, சந்தேகங்கள்லாம் கேளு, சந்தேகத்தை அவள் நிவர்த்தி பண்ணி கொடுப்பா. சேவையா, சுஷ்ரூஷ பண்ணு, சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன விஷயம் சொல்லிக் கொடுப்பா இல்லையா? உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினஹான்னு சொன்னது. இங்கே பார்த்தா நமக்கு அவன் நமஸ்காரம் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம், தெரியறது தானே, எல்லோரும் பார்க்குறான். ஆமாம், நமஸ்காரம் பண்ணுறான், கேள்வி கேட்குறான், பரிப்பிரசனம் பண்ணுறான், சுஷ்ரூஷ பண்ணுறான். இது எல்லாம் சாரீரம், இவன் சரீரத்தினால செய்யக்கூடிய காரியம். இது இது வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் இது 4 பேருக்கு தெரியும்படியாக இருக்குது. இது எல்லாமே ஐகாந்திகமான ஞான சாதனம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிற. ஏன்னா இது ஒரு வேஷத்துக்காக கூட பண்ணலாம், ஒரு நடிப்புக்காக கூட விழுது நமஸ்காரம் பண்ணுறான், அப்புறமா காலை வாரி விடுறான் அப்படின்னு உண்டு இல்லையா? அது உண்டு. அப்போ அந்த விதத்தில் பார்த்தாக்க இது வாஸ்தவமான சாதனம்னு சொல்லிட முடியாது. நிறைய சந்தேகம் கேட்குறா போல் கேட்குறான், ஆனால் நம்மளை ஏமாத்துறதுக்காக அப்படி இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அதனால அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் தத்பரஹ சஞ்சதேந்திரியா. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வெளியில் தெரியக்கூடியது. இது மாத்திரம் இருந்து உள்ள ஸ்ரத்தை இல்லைன்னு வச்சுக்கோ, அப்போ இது எல்லாமே வெறும் நாடகமாக இருக்கும். உள்ள ஸ்ரத்தை இல்லாமல் இவன் பாட்டுக்கு நமஸ்காரம் பண்ணுறான், கேள்வி கேட்குறான் அப்படின்னு இருந்தால்
இது என்னது, இதுதான் ஏமாத்த நாடகம். இப்படி இருக்கிறவனுக்கு வராது. ஸ்ரத்த உள்ள இருக்கணும். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அப்படி. அப்போ அந்த ஸ்ரத்தை தான் இது. ஸ்ரத்தை இருந்தால் தான் நம்பிக்கை வேணுமே இல்லையா? இவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். இந்த ஞானத்தால் மோட்சம் வருமா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாக்க வராது. ஆக அதே தான், அந்த சந்தேகமே அந்த ஞானத்துக்கு பிரதிபந்தகமாக அமைஞ்சிடும். அதுக்காக சொல்கிறேன், நாகங்கர்த்தேதி விஸ்வாச அமிர்தம். இந்த ஸ்ரத்தை இருக்கே, ஸ்ரத்தத்ஸ்வ சோம்யேதி அப்படின்னு உபநிஷத்து சொல்கிறது. ஆக இந்த ஸ்ரத்தைங்கிற அமிர்தத்தை நீ குடி, அது மூலமாக இந்த விஷம் இல்லாமல் சுத்தமாக ஆக சுகீபவ. ஏகோ விசுத்த போதா அகம் இதி நிச்சய வன்னினா. பல உதாரணங்கள், பல உபமானங்கள். பிரஜ்வால்ய அஜ்ஞான கஹனம் வீதசோகா சுகீபவ. கஹனம் அப்படின்னா காடு. காடுக்கும் கஹனம்னு ஒரு பேர், கஹனம் வனம் அப்படின்னு. இந்த அஜ்ஞானங்கிறது ஒரு பெரிய காடாக இருக்குது. காடு போல் நுழைஞ்சால் உள்ளேருந்து வெளியில் வர முடியல, அதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரும்படியாக இருக்குது. அதனால் அஜ்ஞான கஹனம். இதை நாம் ஏதோ ஒரு இதை பண்ணி அதை இல்லாமல் நிவர்த்தி பண்ணிண்டா நாம் சௌக்கியமாக இருக்கலாம். அப்போ அதுக்கு காடை எரிக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய அந்த அக்னி எதுன்னு சொன்னால், இந்த அக்னியால் எரிக்கலாமா. ஏகோ விசுத்த போதா அகம் இதி நிச்சயவன்னினா அஜ்ஞான கஹனம் பிரஜ்வால்ய வீதசோகா சுகீபவ. அதாவது இந்த ஆத்மஸ்வரூபங்கிறது சுத்தமான ஞானஸ்வரூபம். போதகான ஞானம், ஞானஸ்வரூபம் சுத்த சித் ஸ்வரூபம், சைத்தன்யஸ்வரூபமாக இருக்குது. இது எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு ஸ்வரூபமாக இருக்குது, இதில் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கும். நிச்சயம் வரணும். இந்த நிச்சயந்தான் உனக்கு அக்னி. எந்த அக்னி இது, எந்த மாதிரி அக்னி அப்படின்னு சொன்னால், இந்த அஜ்ஞானம்ங்கிற ஒரு காட்டை எரித்து தகனம் பண்ணக்கூடிய அக்னி. ஆக இந்த அக்னியை நீ பற்ற வச்சுக்கோ, அஜ்ஞாங்கிற காடு அதில் எரிஞ்சு போயிடும், நீ சௌக்கியமாக இருக்கலாம், உன்னுடைய சோகங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். வீத சோகா சுகீபவ. எத்திர விஸ்வம் இதம் பாதி கல்பிதம் ரஜ்ஜு சர்ப்பவத்து ஆனந்த பரமானந்த சபோதஸ்துவம் சுகஞ்சர. ரஜ்ஜு சர்ப்பவத்து திருஷ்டாந்தம். கயிறு தான் கிடக்கு, ஆனால் இந்த ஆளுக்கு அது பாம்பாக தெரிகிறது, பிரமை, அப்படி தான் சொல்லணும். அதுக்கு ரஜ்ஜு சர்ப்பம்னு விவகாரம். வாஸ்தவமாக கயிறு தான் இருக்குது, ஆனால் இவனுக்கு சர்ப்பம்னு தோண்டிட்டு இருக்கோ இல்லையோ, அந்த சர்ப்பத்தை எப்படி எந்த அம்சத்தில் திருஷ்டாந்தமாக எடுக்கிறார்? அந்த சர்ப்பம் எதில் கல்பிக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அது எதை மறைச்சி கல்பிக்கப்பட்டதுன்னு பார்க்கணும். அதாவது அங்கே ரஜ்ஜு தான் இருக்குது, நேரடியாக இருக்கிற ரஜ்ஜு இவனுக்கு மாத்திரம் கண்ணுக்கு தெரியாமல் போச்சே. எல்லாருக்கும் இது தெரியுறது இது கயிறு தான்னு, இவனுக்கு மாத்திரம் தெரியாமல் போச்சே அப்படின்னு சொன்னால் அது இவனுடைய தோஷந்தான்னு சொல்லணும். அப்போ இவனுக்கு அந்த கயிறு பாம்பாக தோன்றது. அந்த பாம்பு என்ன பண்ணுறது? அந்த கயிறு தெரியாமல் மறைக்கிறது. அப்படி தானே பண்ணுறது? கயிறுன்னு நான் நியாயமாக தெரிய வேண்டியது, ஆனால் அப்படி தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த பாம்பு மறைச்சுடுச்சு. அதே மாதிரி இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால், இந்த ஆத்மஸ்வரூபம் ஆனந்த பரமானந்தா அப்படின்னு போடுறது. இது ஆனந்தமாகவும் இருக்குது, பரமானந்தமாகவும் இருக்குது. ஆனந்தங்கிறது சாமானியம். அதே பரமானந்தம்னு சொன்னால் இதுக்கு மேலே இன்னொன்று கிடையாதுன்னு தெரிவிக்கிறதுக்காக, இதை விட பெரிய ஆனந்தம்னு உண்டா அப்படின்னு கேட்டால் இல்லை, எந்த ஆனந்தம் கிடையாது. அப்பேற்பட்டது அதே சமயத்தில் சைத்தன்யஸ்வரூபமாக ஞானஸ்வரூபமாகவும் இருக்குது. இப்படி தெரியறதோன்னு கேட்டால் இந்த ஆனந்தத்தை தான் மறைச்சி வச்சுருக்கு. எது? இதில் ஆரோபிக்கப்பட்ட கல்பிக்கப்பட்ட விஸ்வம் இதம் பாதி. எத்திர விஸ்வம் இதம் பாதி கல்பிதம். இப்போ எப்படி அந்த சர்ப்பமானது ரஜ்ஜு ஸ்வரூபத்தை ரஜ்ஜுன்னு தெரிய விடாமல் மறைச்சுடுத்தோ, அதே மாதிரி இந்த கல்பிக்கப்பட்ட
விஷயங்கள் உலகமானது இந்த ஆத்மாவுடைய ஆனந்த பரமானந்த ஸ்வரூபம்னு சொல்கிறாரு. அந்த ஸ்வரூபத்தை தெரியவிடாமல் ஆவரணம் பண்ணி எடுத்தோம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டால், இந்த ஆவரணம் எப்படின்னா பாத்தி. அந்த பாத்தின்னா தெரியுறது. இந்த விஸ்வம் தெரியறதுக்கு அது சேர்ந்து தெரிஞ்சாதான் தெரியுமா. அதுக்கும் இந்த திருஷ்டாந்தம் எடுத்துக்கணும். இந்த கயர் இருக்கே, இந்த கயறில் இவனுக்கு பாம்பு தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்போ அந்த கயிறு அங்கே இருக்கணுமா வேண்டாமா? கயிறு வேற, கயிறு நிஜம், பாம்பு பொய். ஆனால் அந்த பொய்யான பாம்பு தெரியறதுக்கு கயிறு வேணுமா அப்படின்னு கேட்டால், இந்த கயத்தில் பாம்பு தெரியறச்ச கயிறு வேணும். அதை எப்படி அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், யாரோ ஒருத்தன் இன்னொருத்தன் அந்த கயத்தை எடுத்துன்னு போயிட்டான்னு வச்சுங்கோ, அப்புறம் பாம்பு தெரியாது. பாம்பை எடுத்துகிட்டு போயிட்டான்னு இவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அந்த ஆள் கயிறை எடுத்துன்னு போயிட்டான்னு சொன்னால் இது இருக்காது. ஏன்? அந்த கயத்துக்கு உண்டான சத்தை தான் இதனுடைய சத்தை. அந்த கயிறு இருக்கு, பாம்பு இருக்குது. கயிறை எடுத்துன்னு போயிட்டால் அப்போ பாம்பு இருக்காது. கயிறு தெரிஞ்சாதான் இந்த பாம்பு தெரியும். கண்ணை மூடிண்டான்னா தெரியாது. அப்படி தானே? கண்ணை மூடிண்டா ரஜ்ஜு சர்ப்பத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்? அந்த கயிறை பார்க்குறதுக்கு கண் திறக்க வேண்டியிருக்கு. கண் திறந்தால் தான் கயிறை பார்க்க முடியும். அதோடு சேர்ந்து தான் இது தெரியும். இது பாட்டுக்கு தனியாக தெரியாது. இப்போ இந்த ரெண்டு அம்சத்தையும் இங்கே பாருங்கள். இங்கேயும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்தை பார்க்க முடியுமானா முடியாது. இந்த ஆத்மஸ்வரூபம் இல்லாமல் இது பாட்டுக்கு சுதந்திரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஆக சத்தையிலையும் சரி, பானத்திலையும் சரி, இந்த அதிஷ்டானமான ஆத்மஸ்வரூபத்தோடு சேர்ந்தே தான் இந்த பிரபஞ்சம் இருக்குது. அதனால தான் அதில் ஆரோபிக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். அதை மறைச்சுண்டே அதனுடைய பிரகாசத்தில் பிரகாசிச்சுட்டு இருக்குது. சூரியனுடைய பிரகாசத்தை மறைச்சுண்டு அந்த பிரகாசத்தினாலேயே பிரகாசிச்சுண்டு இருக்கக்கூடிய மேகத்தை போல அப்படின்னு சொல்லும். மேகம் மூடிடுறது, சூரிய பிரகாசம் இல்லை. ஆனால் மேகம் எப்படி தெரிகிறது? அந்த பிரகாசத்தினால தான் தெரிகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு அதோடு சேர்ந்து பாதிச்சுருக்கு இந்த விஸ்வமானது. ஆனால் வாஸ்தவத்தில் உன்னுடைய பரமானந்த ஸ்வரூபந்தான் அது. இதை தெரிஞ்சுண்டு நீ சௌக்கியமாக இரு. சுகஞ்சர முக்தாபிமானி முக்தோஹி பத்தா பத்தாபிமான்யபி கிம்பதந்தீஹ சத்யேயம் யா மதிஹி சா கதிஹி பவேத். அப்போ யார் முக்தன் யார் பத்தன் அப்படின்னு கேட்டால், ஒரு விவேகியுடைய திருஷ்டியில் இந்த லக்ஷணம். எவன் தன்னை முக்தன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறானோ அவன் முக்தன். யார் பத்தன்னு தெரிஞ்சுக்கிறானோ, தன்னை உனக்கு ஏதாவது பந்தம் இருக்கா? ஆமாம் பந்தம் இருக்குது. அப்போனா நீ பத்தம் தான். எனக்கு ஒரு பந்தமும் இல்லை, நான் முக்தனாக இருக்கேன், நீ முக்தன். விவேகியோடைய திருஷ்டிங்கிறத சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தப்பாக நினச்சிக்கிறவன் இருக்கான பிராந்தன் கூட வரும். அதனால் அவனுடைய திருஷ்டியில் இந்த லட்சணம் கிடையாது. எனக்கு பந்தமே இல்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு பிரமை ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோ. அப்படியானால் அவன் முக்தன் இல்லை. இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற இடத்துல இந்த மாதிரி தான் சொல்லணும். நான் தான் பிரம்மம் அப்படின்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு மோட்சம். அப்படி தானே சாஸ்திரம் சொல்கிறது. கிருஷ்ண பரமாத்மா பிரம்மன் தானே. அவர் தான் சாட்சாத் பரம புருஷர் பிரம்மந்தான், அதில் சந்தேகம் இல்லை. பரமாத்மா அவர் தான். அந்த பவுண்டரக்கன்னு ஒருத்தன் வந்தானே பாகவதத்தில், பவுண்டரக்க வாசுதேவன். அவன் என்ன சொன்னான்? வாஸ்தவமாக நான் தான் பரமாத்மா, நான் தான் கிருஷ்ணன்னு சொன்னான். அப்படி தானே சொன்னான். இவர் தான் ஏமாத்துக்காரர், நான் தான் நிஜமான வாசுதேவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். அப்போ என்னாச்சு? அவனுக்கு மோட்சம் வர வேண்டாமோ? அவனுக்கு வதம் தான் கிடைச்சது, மரணம் தான் கிடைச்சது இல்லையா? முக்தி வரல. நான் தான் கிருஷ்ணன், நான் தான் நிஜமான வாசுதேவன், நான் தான் பரமாத்மா அப்படின்னு நினச்சின்றவனுக்கு பலம் சரியாக வரல, தப்பான பலம் வந்தது. வரலாமா அப்படி? இது அப்போ என்ன வித்தியாசம் வந்தது? அவங்ககிட்ட என்ன, அவனுடைய ஞானத்தில் என்ன தோஷம் வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்ககிட்ட என்ன தோஷம்னு கேட்டால்,
நான் தான் பிரம்மான்னு அவன் சொன்னானே தவிர பாக்கியெல்லாம் பிரம்மங்கிறது அவன் ஒத்துக்கவே இல்லை. அதுதான் அவன் ஏமாந்து போனான். அதே தான் அதே மாதிரி அவன் ஏமாந்து போயிருக்கான். அவன்கிட்ட கேளுங்கோ, யார் பரமாத்மான்னு? நான் தான் பரமாத்மா. அவன் யார்? அதெல்லாம் ஏமாத்து பேர் வழி பரமாத்மா இல்லைன்னு சொல்கிறான் இல்லையா? இங்கே வந்து எல்லாம் பரமாத்மா. பிரம்மாங்கிறது எப்படி சொல்லியிருக்கு? சர்வம் பவிஷ்யந்தோ மனுஷ்யாம் அந்யந்தே. அதாவது பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா இவா எல்லாமாக ஆயிடுவா அப்படின்னு சொல்கிறா. கிமு தத் பிரம்மாவேத் யஸ்மாத் தத் சர்வம் அபவத். இவா தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த பிரம்மமானது எதை தெரிஞ்சுண்டு அது எல்லாமாக ஆனது அப்படின்னு. அப்போ அங்கே பதில் என்னன்னு சொன்னால், பிரம்மவா இதம் அக்ர ஆசீத் தத் ஆத்மானமேவ அவேத் அகம் பிரம்மாஸ்மி இது. தன்னை தான்ப்பா தெரிஞ்சுட்டுது, அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுட்டுது. அதனால் என்னாச்சா? தஸ்மாத் தத் சர்வம் அபவத். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு நான் மாத்திரம் பிரம்மா, பாக்கியெல்லாம் பிரம்மா இல்லை அப்படிங்கிற ஞானத்தை இப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானமாக அது சொல்லலை. அங்கே என்ன சொல்கிறது? எல்லாம் பிரம்மம்னு தெரியணும். எல்லாமே பிரம்மா, எல்லாமே பிரம்மம் அப்படின்னு தெரியறதுக்கு நாம் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறது முதல் ஸ்டெப்பு. நான் பிரம்மமாக இருந்தால் தான் எல்லாமே பிரம்மன்னு தெரிஞ்சுக்க முடியும். இல்லை பாக்கியெல்லாம் பிரம்மம், நான் மாத்திரம் பிரம்மம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்கிறது? அதனால தான் ஆதவு பிரம்மாஹமஸ்மீத்யனுபவ உதித்தே கல்விதம் பிரம்ம பஷாத் அப்படின்னு சதஸ்லோகியில் ஆச்சாரியால் சொல்கிறான். அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுட்டா தான் சர்வம் பிரம்மான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த அகம் பிரம்மாஸ்மிக்கு அர்த்தமே சர்வம் பிரம்மாங்கிறது தானே. அதனால தான் ஏகத்துவம் அனுபஷ்யதா தத்திர கோ மோக கஷோகா ஏகத்துவம் அனுபஷ்யதா. அந்த ஒரு ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த பவுண்டரகன் அப்படி அந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு இருந்தானே. ஆனால் அப்போ என்ன சொல்லுவான்? நான் மாத்திரம் பிரம்மன்னு சொல்லுவேனா? எல்லாமே பிரம்மன்னு சொல்லுவான். எல்லா இடத்துலையும் அந்த ஆத்மஸ்வரூபம் அவனுக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். அகம் மனுரபவம் சூரியஷ்ச அப்படின்னு கர்ப்பத்தில் வாமதேவர் ஞானத்தை அடைஞ்ச உடனே சொல்கிறாராம். இவர் மனு ஆனார்னு அர்த்தம் இல்லை. இவர் எதுக்காக மனு ஆகணும், சூரியனாகணும்? கர்ப்பத்தில் இருக்கும்போது அவருக்கு போன ஜென்மாவில் பண்ணின அந்த சிரவண மனநாதிகள்லாம் பண்ணினது இப்போ பலிச்சுது. ஏன்னா அப்போ ஏதோ ஒரு பிரதிபந்தம் வந்தது. அந்த பிரதிபந்தத்தினால ஞானம் வர முடியாமல் போச்சு. அடுத்த ஜென்மா வரத்துக்கு முன்னாடி கர்ப்பத்தில் இருக்கிறச்சே அந்த பிராரப்த கர்மா தீந்து போயிடுத்து, பிரதிபந்தகம் போச்சு. உடனே வேலை பண்ணிது, தெரிஞ்சு போச்சு. அகம் பிரம்மாத்மின்னு சாட்சாத்காரம் வந்து தான். இந்த சாட்சாத்காரத்தில் அகங்கிற சப்தத்தை அர்த்தம் வச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் தான் பிரம்மங்கிறது இல்லை, எல்லாமே பிரம்மம்னா. அதனால தான் அந்த இடத்துல அகம் அப்படிங்கிற சப்தத்தில் என்ன சோதனம் பண்ணி பண்ணி நான் ஜெகத ஜெகல்லக்ஷணாலாம் சொல்கிறாளே, எல்லாமா பண்ணி அந்த சைத்தன்ய மாத்திரத்தை எடுத்துட்டு அதை புரிஞ்சுக்கிறாமா ஆத்மாவாக. அந்த சைத்தன்யத்தை மாத்திரம் இருந்தால் எல்லாம் பிரம்மாங்கிறது தான் வந்து நிற்கும், ஒரே ஆத்மான்னு. அங்கே அதை காமிக்கிறதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, சூரியனிடத்துலையும் நான் தான், இதே ஆத்ம சைத்தன்யம் தான் அவருக்கு தெரியுறது. மனுக்கிட்டையும் இதே ஆத்மா தான் தெரியுது. இதே மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த ஆத்மா தான் தெரியுது. எல்லாம் சர்வம் பிரம்மான்னு தெரியுறதுன்னு சொல்லணும். அந்த விதத்தில் முக்தாபிமானி பத்தாபிமானிங்கிற இடத்துலையும் பத்தா அப்படிங்கிறது இவன் நினச்சுண்டுட்டாங்கிறதுக்காக இவன் பந்தம்னு அப்படி சொல்லலை. இதை இந்த பிரமம் நிஜமாகவே தன்னை வந்து பத்தனாக ஒருத்தன் எவன் நினைக்கிறானோ அவன் தான் பத்தம். அவன் நினைக்கிறது தப்பாக இருக்கலாம், பத்தம் இல்லாததை. ஆனால் எந்த மாதிரியாக நினைக்கிறான்னு சொன்னால், தன்னை தனியாக பிரித்து வச்சுட்டு பத்தன் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் பத்தந்தான். தன்னை தனியாக பிரித்து வச்சுட்டு நான் முக்தன், எனக்கு பந்தம் இல்லை அப்படின்னு நினச்சான்னா அவன் பத்தந்தான், அவன் முக்தனே இல்லை. ஆனால் யதா சாஸ்திரங்களை நன்றாக புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவன் தன்னை முக்தன் அப்படின்னு நினச்சிண்டானே, ஆனால் அப்போது அவன் முக்தன்தான். அப்பேற்பட்டவனை பற்றி தான் இங்கே சொல்லணும். ஞானம் வராமல் நான் வந்து பத்தனாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் பத்தம். நிஜமான சாஸ்திரத்தினுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுண்டு நான் முக்தனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானா அவனே முக்தந்தான். அதனால் இது ஒரு கிம்பதந்தீக சத்தியாயம் இப்படி சொல்கிறது வாஸ்தவம் தாங்கிறார். யா மதி சா கதிர்பவே. இவனுடைய புத்தி எப்படி இருக்கோ
அதுக்கு தகுந்தாப்போல் இவனுக்கு கதி அப்படின்னு சொல்கிறாளே, அது இந்த விஷயத்தில் தான். இவன் தன்னை பத்தன்னு நினச்சிட்டான்னா பத்தனாகவே இருக்க வேண்டியதான். முக்தன்னு தெரிஞ்சுட்டான்னா முக்தன். ஆக இவன் எப்படி நினைக்கிறானோ அந்த நினைப்புக்கு தகுந்தா போல் இவனுடைய கதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த விஷயத்தில் கரெக்டானது. ஆத்மா சாட்சி விபு பூர்ணः ஏகः முக்தः சித் அக்ரியः அசங்கः நிஸ்பிருஹः சாந்தः பிரமாத் சம்சாரவான் இவ. இதுக்கு மேலே ஸ்பஷ்டமாக சொல்ல முடியாது. ஆத்மா நிஜமாக எப்படி இருக்குதுன்னு கேட்டால் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சாட்சியாக இருக்குது, எல்லா இடத்தையும் வியாபிச்சுன்னு இருக்குது, விபுவாக இருக்குது. பூர்ணம், பூர்ணங்கிறதுக்கும் விபுங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. விபுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆகாசம் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் ஆத்மா இல்லை. இது வேறு தான். எல்லா இடத்துல இருந்தாலும் ஆகாசம் வேறு, அங்கே இருக்கிற மற்ற வஸ்துக்கள்லாம் வேறு. எல்லாத்துக்கும் ஆத்மாவாக ஆகாசம் இல்லை, ஆனால் இது ஆத்மாவாக இருக்குது. அதனால் விபு. பூர்ணகாங்கிறது எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்குது. ஏகா ஒன்று தானா. முக்தா பந்தமே இல்லாதது. சித்து ஞானஸ்வரூபம். அக்ரியா எந்த கிரியையும் கிடையாது. அசங்கா எதோடும் ஒட்டுறது கிடையாது, ஒட்டுதல் இல்லை. புஷ்கர பலாசே அப்படின்னு திருஷ்டாந்தம் கொடுக்குறாலும் அந்த மாதிரி. நிஸ்பிருஹா ஆசை இல்லாதது. சாந்தா அதில் எந்த ஒரு கோளாறும் இதுவும் இல்லை, சாந்தமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பிரமாத் சம்சாரவான் இவ. ஒரு அத்தியாசம், பிரமை, பிராந்தி. அதனால் அது எப்படி காணப்படுறதுன்னு சொன்னால் சம்சாரியாக காணப்படுகிறது அந்த ஆத்மா. சம்சாரங்கிறது இல்லவே இல்லை. ஆனால் எப்படி தெரியுறதுன்னு சொன்னால் சம்சாரியாக தான் எல்லாருக்கும் தெரியுறது. நான் கர்த்தா போக்தா இந்த மாதிரி இருக்கேன் எல்லாமே அவளுக்கு எப்படி தெரியுறது தன்னை பற்றி அப்படின்னு கேட்டால் சம்சாரியாக தான் தெரியுறது. அது எல்லாமே பிராந்தின்ட்டா. கூட்டஸ்தம் போதம் அத்வைத்தம் ஆத்மானம் பரிபாவய ஆபாசோகம் பிரமம் முக்த்வா பாவம் பாஹ்யம் அத ஆந்தரம். கூட்டஸ்தம் சைத்தன்யங்கிறது எந்த ஒரு விகாரமும் இல்லாதது, நிர்விகாரம். நிர்விகாரங்கிற அர்த்தத்தில் கூட்டஸ்தம்னு பிரயோகம் பண்ணுவான். கூட்டம்ங்கிற அந்த இதில் எந்த விகாரமும் வராதான். கூட்டம்ங்கிறது அந்த ஸ்வர்ண ஆபரணங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஸ்வர்ணத்தை எதில் வச்சு தட்டுவனோ அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு பாஷாணம் மாதிரி அதில் வச்சு தானே இவன் தட்டணும். அதுக்கு எதுவும் பேர் ஞாபகம் வரல. அதில் வச்சு இவன் தங்கத்தையோ மற்ற வெள்ளியையோ இதை வச்சு அடிக்கும்போது தங்கம் வெள்ளியெல்லாம் வளைஞ்சு கொடுத்து அது எப்படி ஆகணுமோ இவன் எப்படி நினைக்கிறானோ அந்த ஆக்காரத்துக்கு வந்துவிடும். ஆனால் இதோடு சேர்ந்து அந்த இதுவும் இதை இரும்பும் அடி வாங்கியிருக்கோ இல்லையோ, அது அப்படியே இருக்கும், ஒரு விகாரமும் இல்லை. இதெல்லாம் எவ்வளவு மாறினாலும் அது அப்படியே இருக்குது. அதனால கூட்டவத்திஷ்டதி, கூட்டஸ்த நித்தியம்னு சொல்கிறோம். எந்த மாறுதலும் இல்லாமல் அப்படியே இருக்குது. கூட்டஸ்தம் போதம் ஞானஸ்வரூபம், அத்வைத்தம் ஒரே ஸ்வரூபமாக இருக்குது, ரெண்டு கிடையாது. இப்படியாக இந்த ஆத்மானம் பரிபாவய, ஆத்மா அப்படித்தான் இருக்குங்கிறத நீ நன்றாக யோஜனை பண்ணி தெரிஞ்சுக்கோ. ஆபாசோகம் பிரமம் முக்த்வா பாவம் பாஹ்யம் அதாந்தரம். அப்போ ஒன்றிடத்தில் இப்படிலாம் தெரிகிறதே, ஏன் தெரிகிறது அப்படின்னு கேட்டால் அது பிரமம். எப்படியான பிரமம்? ஆபாசகாங்கிறது சொன்னார். ஆபாசகாங்கிறது பிரதிபிம்பம்னு வச்சுப்போம். பிரதிபிம்பம்னா கண்ணாடியில் நமக்கு முகம் தெரிகிறது. நம்ம முகம் எப்படி இருக்கோ அப்படி தான் அங்கே முகம் தெரியணும் இல்லையா? நம்ம முகம் இருக்கிறபடி அந்த இதில் தெரியணும். அப்போ நாம் பிரதிபிம்பமாக இந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை வச்சுட்டோன்னா அப்போ அதில் என்ன ஆகுதுன்னா உபாதியில் இருக்கக்கூடிய பல தர்மங்கள் அதில் சேர்ந்து தெரிகிறது. பிரதிபிம்பத்தில்
நியாயமாக நம்ம முகம் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் தெரியணும், கொஞ்சம் கூட மாறுதல் வரக்கூடாது. ஆனால் மாறுதல் தெரியறதுன்னு சொன்னால் அது முகத்தை சேர்ந்தது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுடணும். இடது வலதுங்கிறது மாறுறது இல்லையா? பிரதிபிம்பத்தில் கை இடது கை வலது கையாக தெரியும், வலது கை இடது கையாக தெரியும், இந்த மாதிரி தெரியுறது. இந்த மாற்றம் எதனால் வருது அப்படிங்கிறத விசாரிச்சிருக்கா. நம்ம முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த உபாதியால் என்ன ஆறுதுன்னு சொன்னால், இந்த கண்ணாடியால் நம்மளுடைய கண்ணு நம்மளை பார்க்கும்படியாக ஆகிறதான். சாதாரணமாக நம்ம கண்ணு இங்கே வராது, அப்படி வெளியில் பார்க்கும், அப்படி வெளியில் பார்க்கும், வெளியில் தான் போய் பார்க்கும். ஒரு சமயம் வெளியில் போய் அங்கேருந்து அடிபட்டு அப்படி திரும்பி இங்கேயே வந்ததுன்னா நம்மளை பார்க்கும். இதுதான் பிரதிபிம்ப தரிசனம்னு சொல்லியிருக்கேன். கண்ணாடியிலே நமக்கு முகமே எப்படி ஏன் தெரிகிறது? இப்படி அடிபட்டு திரும்பி வந்து நம்ம முகத்தோட சம்மந்தப்பட்டு நம்ம கண் நம்ம முகத்தை பார்க்குறதான். அது போய் இப்படி திரும்பி வந்ததோ இல்லையோ, அதுதான் அங்கே தோஷம். அதனால் வலது இடத்தெல்லாம் மாறுறது. அந்த ஆதர்ஷத்தினுடைய அந்த ஆபிமுக்கியங்கிறது இருக்கே, அது நமக்கு இப்போ முகத்தில் தெரிகிறது. ஆதர்ஷம் கண்ணாடியானது கிழக்க நோக்கி இருக்குது, நான் மேற்க நோக்கி இருக்கேன், நான் அந்த பிரதிபிம்பத்தை பார்க்குறேன்னா பிரதிபிம்பம் எப்படி தெரியும்? ஆதர்ஷம் எப்படி இருக்கோ, எந்த பக்கம் இருக்கோ அந்த திசையில் இருக்கிற மாதிரி தான் அது நமக்கு தெரியும். அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்கிறேன். ஆக வாஸ்தவத்தில் பிரதிபிம்பம் பிம்பம் எல்லாம் ஒரே வஸ்து தான். ஆக இந்த ஆபாசமாக நீ என்ன நினச்சி உபாதியால் இந்த பாஹ்யமாகவும் ஆந்தரமாகவும் பல தர்மங்கள் இதில் ஆரோபிக்கப்பட்டு தெரிகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு இந்த பிராந்தியை விட்டுத்தள்ளு. நீ தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கோ. ஆத்மானம் பரிபாவய. தேகாபிமான பாசேன சிரம் பத்தோசி புத்திரக போதோகம் ஞானகட்கேன தன் நிஷ்கிருஷ்ய சுகி பவ. தேகத்தில் நான்கிற ஒரு அபிமானம் இருக்கே, இந்த பாசத்தினாலே நீ கட்டப்பட்டு இருக்கிறாய். அனாதி காலமாக இந்த பாசக்கயிறு உன்னை கட்டி போட்டிருக்கு. இதை அறுக்கிறதுக்கு நான் ஒரு வாழ்த்தனேன். நான் ஞானஸ்வரூபம் அப்படிங்கிற இந்த ஞானம் இருக்கே, இந்த ஞானமே வாளாக வச்சு இந்த ஞான கட்கத்தினாலே நீ அந்த பாசக்கயிற்றை அறுத்து சௌக்கியமாக இரு, சுகீபவ. நிசங்கோ நிஷ்கிரியோசித்வம் ஸ்வப்பிரகாசோ நிரஞ்சனः அயமேவ ஹி தே பந்தः சமாதிம் அனுதிஷ்டசி. அதாவது உனக்கு சங்கம் இல்லை, கிரியை இல்லை, சொப்பிரகாசமாக இருக்கே, எதுவும் ஒட்டலை உன்கிட்ட அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்போ என்ன உனக்கு பந்தம் வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த பந்தத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ வேலை பண்ணிகிட்டு இருக்கியோனோ, இந்த வேலை பண்ணுறது இருக்கே, பந்தம் இருக்குதுன்னு நினச்சி தானே பண்ணுறேன், அதுதான் உனக்கு பந்தம்னுட்ட. ஆக நிஜமான பந்தங்கிறது எதுவுமே இல்லை, இதுதான் உனக்கு பந்தம். இந்த பந்தத்துக்காக நீ வேறு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பந்தத்தை போக்குறதுக்காக உண்மையை தெரிஞ்சுட்டா போகிறோம், பந்தம் இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடும். துவயா வியாப்தம் இதம் விஸ்வம் துவயி புரோதம் யதார்த்ததः சுத்தபுத்தஸ்வரூபா ஸ்வம் மா கமஹ க்ஷுத்ரசித்ததாம். நீ இந்த உலகம் பூரா வியாபிச்சுட்டு இருக்க. யார்கிட்டையாவது கேட்டால் சொல்ல, நீ எல்லா இடத்துலையும் இருக்கே அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துக்கணும்? நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நான் அங்கே இல்லையே, இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சு உட்காந்துருக்கிற இடத்த தானே சொல்லுவான். அப்படி இல்லை, அந்த ஒரு இடத்துல இருக்கிறது உன்னுடைய சரீரம், நீ இல்லை. நீ எங்கே இருக்குன்னு இந்த ரூமில் இருக்கேன், இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு எதை சொல்கிறியோ அது நீ இல்லைப்பா, அது உன்னுடைய சரீரம். நீ அதை தான்னு வச்சுட்டு பேசுகிற இல்லையா? அதனால் நீ எங்கே இருக்கேன்னு சொன்னால் துவயா வியாப்தம் இதம் விஸ்வம், உலகம் பூரா எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன்றார். எல்லா இடத்துலையும் இருக்கேன். துவயா வியாப்தம் இதம் விஸ்வம், நீ எல்லா இடத்துலையும் வியாபித்து கொண்டு இருக்கிறாய். இந்த விஸ்வம் துவயி புரோதம் யதார்த்ததா. உண்மையில் பார்த்தா உன்னிடத்தில் இந்த விஸ்வமானது புரோதம் அப்படிங்கிறார். புரோதம்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த வஸ்திரத்தை எடுத்துக்கிறோமா,
இது என்னது? வஸ்திரம். இந்த வஸ்திரம் எதனால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் நூல்னால். நூல்கள் ஆக அந்த உபாதான காரணமாக இருக்குது. அதுக்கு ஆதாரமானது நூல் தான். முன்னாடி நூல் தான் இருந்தது, அப்புறம் தான் இந்த வஸ்திரம் வந்தது. நூல் எப்படி இருக்குது? ஒரு நூல் இப்படி நேராக இருக்குது, இன்னொரு நூல் குறுக்க இருக்குது. இப்படி வரிசையாக நூல் எல்லாமே நிறைய இருந்து கொடுத்துன்னு சொன்னால் வஸ்திரமாக வராது. அதனால் குறுக்க இத்தனை நூல் நீளமாக இருக்குன்னா இன்னொரு நூல் குறுக்க விடணும். அப்போ தான் இது ஒரு வஸ்திரமாக வரும். பாஷகாரால் என்ன சொல்கிறா இந்த இடத்துல? ஓத்தம் புரோத்தம்ங்கிறதுக்கு இந்த வஸ்திரத்துக்கு அந்த நூலோடு என்ன சம்பந்தமோ அந்த சம்பந்தத்தை தான் ஓத்தங்கிறார், புரோத்தங்கிறார். அந்த நூலில் இந்த வஸ்திரமானது நூல் ஆசிரித்தமாக இருக்குது. அந்த நூல் தான் இதுக்கு ஆசிரியம். நூலெல்லாம் எடுத்துன்னு விடுறேன், நீ பாட்டுக்கு வஸ்திரத்தை காமின்னு சொன்னால் வஸ்திரம் இருக்காது. நூலெல்லாம் அவன் உருவம் எடுத்துட்டான்னா அப்புறம் பண்ணின வஸ்திரம் எங்கே போச்சுன்னா கிடையாது. அது ஆதாரமாக அந்த நூலை கொண்டு அதில் அந்த வஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு காரியம் நமக்கு தெரியுது. ஆக இந்த காரியமானது எப்போதுமே அந்த காரணத்தில் ஆசிரியச்சுண்டு இருக்கிறதே. இதுக்கு தான் ஓத்தம் புரோத்தம்னு பேர். எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவே நீதாங்கிறார். இப்போ துவை புரோத்தம் விஸ்வம் துவை புரோத்தம் யதார்த்ததா. உண்மையில் நீதான் இந்த விஸ்வத்துக்கே ஆதாரம், உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கிறது நீதான். நீ இல்லைன்னு சொன்னால் உலகம் இல்லை. ஆதாரம் நீயாக்கும். சாதாரணமாக மரத்தில் கிளை இருக்கா, கிளையில் மரம் இருக்கா, அது கூட விட்டுடலாம். நம்ம உடம்பில் கை கால் இதெல்லாம் இருக்கா, இல்லை கை கால்ங்கிற அவயவங்களில் உடம்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இது ஒரு விசாரம் வந்துடும். அதை நையாய்க்கால்கிட்ட கேட்டால் அவள் என்ன சொல்லுவாள்? அவயவங்களில் அவயவி இருக்குது, அவயவங்கள்லாம் அதுக்கு ஆதாரம். அவயவி அவயவம் அப்படின்னு பிரித்து அவயவங்கள் தான் ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் நமக்கு எப்படி தெரியும்னா அந்த அவயவியில் இந்த அவயவங்கள்லாம் இருக்கா மாதிரி தோணும். மரத்தில் கிளை இருக்கிறதாக தெரியுமே தவிர கிளைகளில் மரம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம புத்தி அப்படி, நம்ம திருஷ்டி அப்படி. அந்த ரீதியில் பார்த்தா சரீரத்தில் ஆத்மா இருக்குதுன்னு நாம் பார்க்குறோம். சரீரத்துக்குள்ளே தான் நம்ம பார்க்க முடியாது இருக்கு. அதனால் சரீரத்தில் ஆத்மா இருக்குதுன்னு நாம் பார்க்குறோம். இவர் என்ன சொல்கிறார்? ஆத்மாவில் சரீரம் இருக்குது. ஏன் நமக்கு சரீரத்துக்குள்ளே ஆத்மா இருக்குதுன்னு தெரிகிறதுன்னு சொன்னால் சரீரத்தை விட நம்மளை குறுக்கிண்டுவிட்டோம், சின்னதாக பண்ணிட்டுவிட்டோம். அதனால் சரீரத்துக்குள்ளே அழகாக உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமை ஏற்படுறது. ஆனால் சரீரம் இத்தினுண்டு, ஆனால் ஆத்மா அதை விட எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்குன்னு பார்த்தா அப்போ எதில் எது இருக்கும்? ஆத்மாவில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் விஸ்வம் துவை புரோத்தம் யதார்த்ததா சுத்த புத்த ஸ்வரூபா துவம். உன்னுடைய ஸ்வரூபமே சுத்தமாக இருக்குது, ஞானஸ்வரூபம். மா கமஹ க்ஷுத்ர சித்ததாம். இந்த அல்பமான புத்தி உள்ளவனாக ஆகாதே. அல்ப புத்தின்னா லோகத்தில் தெரியாது அல்ப புத்தி, அது கூட அதுதான் நியாயமாக. இந்த புத்திங்கிறது உனக்கு சின்னது, அதை போய் நான் நினச்சின்றதால நீ அல்பமாக போயிட்டே இல்லையா, பரிச்சின்னனாக ஆகிவிட்டை. அப்படி ஆயிடாதே, அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். நிரபேக்ஷா நிர்விகாரா நிர்பரா சீதலாசய அகாத புத்தி அக்ஷுப்தா பவ சின்மாத்திர வாசனா. இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிரபேக்ஷா அனபேக்ஷான்னு கீதையில் சொல்லும். அனபேக்ஷா சுச்சிர்தக்ஷா அப்படின்னு. இங்கே நிரபேக்ஷாங்கிற பதம் வச்சுருக்கார். நிரபேக்ஷன்னா எதுவும் வேணுங்கிற ஒரு அபேட்சை இல்லாதவன். இந்த ஆத்மாவுக்கு ஏதாவது ஒன்று தேவை இருக்குது, ஏதாவது தேவையோ. ஆத்மாவை பார்த்தோன்னா நமக்கு எதுவும் தேவையாக இருக்காது. சரீரத்தை வச்சுன்னு பார்த்தோன்னா அதுக்கு நிறைய தேவை இருக்கும். அதனால் ஆத்மாவை பார்க்குறவனுக்கு தனக்கு அபேட்சை இருக்க முடியாது. அனபேக்ஷா நிரபேக்ஷா. நிர்விகாரா. ஏதாவது மாற்றம் உண்டா ஆத்மாவில் அப்படின்னு கேட்டால் ஒரு மாற்றமும் இல்லை, விகாரமே இல்லை. சரீரத்தில் நித்தியம் மாற்றம் உண்டு. நிர்பரஹா அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இந்த பரஹாங்கிறதுக்கு பாரம்னு அர்த்தம் பண்ணியிருக்கா.
சரீரம் நல்ல வெயிட்டாக இருக்குது, பாரமாக இருக்குது. ஆத்மாவில் கிடையாது, எந்த பாரமும் இல்லை. சீதல ஆசயா, சீதல ஆசயா, ஆசையாங்கிறது அந்தఃகரணமாக. இந்த அந்தःகரணம் அதில் வரக்கூடிய அந்த காமக்ரோதாதிகள்னாலே கொதிச்சு போய்டுறது, சூடாகிடுறது. அப்போ அதெல்லாம் அடக்கி சாத்தப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவன் எப்போ அந்த ஆத்மஸ்வரூபத்தை தனியாக பிரிப்பனோ அந்த அந்தःகரணம் தானாகவே சாந்தமாகி சீத்தளமாக போயிடுவான். அந்தःகரணம் தானாக வேலை செய்யக்கூடியது இல்லையே, இந்த சைத்தன்யம் சேர்ந்து தான் அது வேலை செய்யும். ஆக இந்த சைத்தன்யம் எப்போ பிரிஞ்சு விடுமோ அப்போ அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி சீத்தளமாக இருக்கோ அந்தःகரணம் தானாக குளிர்ந்து போயிடும். சீதலாசயான்னுட்டார். ஏன்னா அதில் அப்புறம் குரோதாதிகள்லாம் வரத்துக்கு காரணம் இல்லை. அகாத புத்தி அக்ஷுப்தா பவ, அகாத புத்திர்பவ, ஆழமான ஞானத்தை உடையவனாக இரு. புத்தியில் வரக்கூடிய விற்த்தியெல்லாம் இருக்கே, இது ஆழமான ஞானம் இல்லை. மேல்வாரியாக தெரியக்கூடியது எதுவோ அதை பார்க்குறான். எது உண்மையோ அதை பார்த்தா தான் ஆழமான ஞானம்னு சொல்லலாம். தத்துவ ஞானம்னு எதை சொல்கிறது, அதுதான் ஆழமான ஞானம். எது உண்மையோ அதை நீ புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுட்டா அது ஆழமான ஞானமாக. மேல்வாரியாக ஏதோ தெரியுறதே அதுதான் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் அது இல்லை. அதனால் அகாத புத்தி அக்ஷுப்தா, எந்த க்ஷோபமும் இல்லை, எந்த காரணத்தாலையும் இவனுடைய ஒரு கலக்கம் இல்லாதவனாக இரு. பவ சின்மாத்திர வாசனா, சித் ஸ்வரூபத்தை விட்டால் வேறு எந்த பாக்கிய விஷயத்திலையும் வாசனை இல்லாதவனாக இரு. அப்புறம் ஒன்று சொல்கிறார் சுருக்கமாக, சாகாரம் அதிர்த்தம் வித்தி நிராகாரந்து நிச்சலம் ஏதத் தத்துவோபதேசேன ந புனர்பவசம்பவ. எதுக்கு ஒரு ஆகாரம் உள்ளதாக தெரிகிறதோ அது உண்மையே இல்லைன்னு. சாகாரம் அனிருத்தம் வித்தி. நம்ம இதை பார்க்கலாம், ஆகாரம் உள்ள எந்த பதார்த்தமும் ஒன்றும் சாஸ்வதமாக இருக்காது. அந்த ஆகாரம் கொஞ்ச நாள் முன்னாடி இருந்திருக்காது. யாராவது ஒருத்தர் பிரயத்தனப்பட்டு அந்த ஆகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆகாரம் அழிஞ்சும் போயிடும். ஆக அது ஒன்றும் சாஸ்வதம் இல்லை. ஆக எது சாகாரமாக இருக்கோ அது ஆனிருத்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. ஆக எது நிராகாரமோ, அதாவது சத்தியம் எதுவோ, அனிருத்தத்துக்கு விபரீதமாக சத்தியமானது அது ஆகாரம் கொண்டது இல்லை அப்படின்னு சொல்கிறார். நிராகாரந்து நிச்சலம். இந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணினவனுக்கு, உபதேசம் பண்ணி புரிஞ்சுண்டவனுக்கு, உபதேசம் பண்ணி யார் புரிஞ்சுன்றாளோ அவளுக்கு மறுபடியும் புனர் பவசம்பவா, மறுபடியும் ஜன்மாவரத்துக்கு வழியில்லை, வராதுன்ட்டார். அப்புறம் ஒரு 2 ஸ்லோகம் இருக்குது. யதைவ ஆதர்ஷ மத்தியஸ்தே ரூபே அந்தః பரிதஸ்து சஹா ததைவாஸ்மின் ஷரீரே அந்தः பரிதः பரமேஸ்வரः. ஆதர்ஷன்னா கண்ணாடி. ஆதர்ஷத்துக்கு நடுப்புற நம்ம ஒரு பிரதிபிம்பத்தை பார்க்குறோம். அந்த பிரதிபிம்பத்தில் நம்ம எங்கே என்ன தெரிகிறதோ அது எங்கே இருக்கிறதா தெரிகிறது, கண்ணாடிக்கு உள்ளே அப்படின்னு தானே தெரிகிறது. கண்ணாடிக்கு உள்ளே தெரியக்கூடியது கண்ணாடிக்கு வெளியில் இருக்கு. கண்ணாடியில் வெளியில் இருக்கிறது கண்ணாடியில் உள்ளே இருக்கா மாதிரி தெரிகிறது, அது வெளியில் இருக்கு. ஆகாசத்தில் நமக்கு இந்த வெளிச்சம் தெரியாது, வெளிச்சம் ஆகாசத்தில் தெரியாதாம். அந்த ஆகாசங்கிறது மூர்த்த திரவியம் இல்லையோனோ, அதில் வெளிச்சம் தெரியாது. எப்போ ஒரு மூர்த்தமான திரவியத்தில் அந்த வெளிச்சம் படுமோ அப்போ அந்த வெளிச்சமானது நமக்கு அபிவியக்தி ஆகும். இந்த ஆதர்ஷத்தில் நமக்கு உள்ள ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அந்த வெளிச்சமானது ஆதர்ஷத்துக்கு உள்ளே இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது எல்லா இடத்துலையும் வியாபித்து கொண்டு இருக்குது. அதை வச்சுக்கணும். வெறும் முகம்னு எடுத்துட்டோன்னா நமக்கு இந்த திருஷ்டாந்தம் அவ்வளோ சரியாக வராது. வெளியில் இருக்குங்கிறது மாத்திரம்தான் தெரியும். இது உள்ளேயும் வெளியிலையும் 2 இடத்துலையும் வியாபித்து இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதைப்போல் இந்த சரீரத்துக்கு உள்ளேயும் சரீரத்துக்கு வெளியிலையும் அந்த பரமேஸ்வரன்
பரமேஸ்வரனாக இந்த ஆத்மஸ்வரூபம் இருந்துட்டுருக்கு. அதனால் இது உள்ளதாக இருக்குன்னு நினைக்காதே. ஏகம் சர்வகதம் வியோமா, இதுதான் மற்றவா சொல்லக்கூடிய இது. ஆபாசவாதம், பிரதிபிம்பவாதம், அப்படி அதே மாதிரி அவச்சேதவாதம்னு ஒரு 3 வாதம் வச்சுட்டு இருக்கா ஆத்மஸ்வரூபத்துக்கு. ஆபாசவாதத்தில் என்னென்னா பிரதிபிம்பம் பிம்பத்தை காட்டிலும் வேறேன்னு சொல்லக்கூடிய வாதம் ஆபாசவாதம். அந்த வாதத்தில் நம்ம கண்ணாடியில் பார்க்கக்கூடிய முகம் பிரதிபிம்ப முகம், நமக்கு இருக்கிறது பிம்ப முகம், இது பிம்பம், அது பிரதிபிம்பம் அப்படின்னு பிரிக்கக்கூடிய வாதம் அது. ஆனால் இந்த பிரதிபிம்பவாதம் அவச்சேதவாதம் இது ரெண்டுலையும் எப்படின்னு கேட்டால் பிம்பமே தான் பிரதிபிம்பம். அவச்சேதவாதத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் இது. இடைவெளிங்கிறது ஒன்று தான், ஆனால் குடத்துக்குள்ளே அதை பார்க்கும்போது அது கட்டாகாசம்னு பேர், வெளியில் பார்த்தா மகாகாசம்னு பேர். அதுக்காக அது அந்த ஆகாசத்தில் வித்தியாசம் எதுவும் வந்துவிடாது. அதைப்போல் இந்த சரீரத்துக்குள்ளே நம்ம சைத்தன்யத்தை பார்க்கும்போது அது ஜீவனாக சம்சாரியாக எல்லாம் தெரிகிறது. ஆனால் அதே சைத்தன்யந்தான் வெளியிலையும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏகம் சர்வகதம் வியோமா பகிரந்தர் யதா கடே. ஒரு கடத்தை உதாரணமாக எடுத்துட்டோன்னா அதுக்கு உள்ளேயும் ஆகாசம் இருக்குது, வெளியிலையும் ஆகாசம் இருக்குது, ஆனால் ஒரே ஆகாசம்தான். நித்தியம் நிரந்தரம் பிரம்மா சர்வபூதகணே ததா. பூதகணன்னா பிராணிகள். எங்கெல்லாம் நமக்கு நாம் சைத்தன்யத்தை பார்க்குறோமோ அதுதான் பிராணி. மற்றது ஜடம்னு தெரிகிறது. அதனால் ஜடத்துக்குள்ளேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஜடம் நமக்கு தெரியாது, அது அங்கே சேத்தனமாக தெரியாது இல்லையா. அதனால் பிராணிகள் அத்தனையும் எடுத்துக்கொண்டு பூதானின்னு சொன்னால் இந்த இடத்துல பிராணிகள், அதுக்கும் பூதம்னு பேர். அந்த பூதங்களில் எல்லா இடத்துலையும் ஒரே சைத்தன்ய ஸ்வரூபமாக இருப்பது ஆத்மா. அதுதான் ஆத்மான்னு விட்டான். சர்வபூதகணே, உள்ளேயும் அதுதான் இருக்குது, வெளியிலையும் அதுதான் இருக்குது. இந்த மாதிரி அஷ்டாவக்ரர் உபதேசம் பண்ணார். இந்த அத்தியாயத்தில் 20 ஸ்லோகம். இது உபதேச அத்தியாயமாக ஆச்சு. இதுக்கு அடுத்தது ஜனகர் அவர் இந்த உபதேசத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவருடைய அனுபவம் என்ன அதை சொல்லக்கூடியது. இது இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அடுத்தது ஒரு 2-3 ஸ்லோகம் வாசிக்கலாம். அஹோ நிரஞ்சனஹா சாந்தஹா போதோஹம் பிரகிருதே பரஹ ஏதாவந்தமஹம் காலம் மோகேனைவ விடம்பிதா. அவ்வளோதான். இவர் சொன்ன உடனே அவருக்கு மனசுக்கு வந்துருத்தோ. ஏன்னா அவர் அவ்வளவு பரிசுத்த சித்தமாக இருந்துட்டு இருக்கார். இவர் சொன்ன உடனே அவருக்கு புரிஞ்சுது, ஆஹா இதுதானா அப்படின்னு. அஹோ நிரஞ்சன சாந்தஹா, எதோடும் சம்பந்தம் இல்லை, என் மேலே ஒரு அழுக்கும் படாததாக இருக்குது, சாந்தமாக இருக்குது, போதஸ்வரூபமாக நான் இருக்கேன், பிரகிருத்தியோடு சம்பந்தப்படாதவனாக இருக்கேன். இது பரியந்த நான் ஏமாந்து போயிட்டேனே. ஏதாவந்தம் அகம் காலம், இத்தனை காலமாக இந்த விஷயம் தெரியாமல் மோகேனைவ விடம்பிதா, அந்த மோகத்தினால ஏமாந்து போனேனே. யதா பிரகாசயாமி ஏகா தேகமேனம் ததா ஜகத் அதோ மம ஜகத் சர்வம் அதவா நச்ச கிஞ்சன. என்ன சொல்கிறார்? இந்த சரீரத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பிரகாசயாமி, பஷ்யாமின்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு அந்த சரீரம் தெரியுறது. இதை வச்சு தான் இதம் சரீரம் கௌந்தேயா க்ஷேத்திரமித்யபிதீயத்தே ஏதத்யோ வேத்தின்னு சொல்கிறது. இந்த க்ஷேத்திரமான இந்த சரீரத்தை நான் பார்த்துட்டுருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் எப்படி நினைக்கிறேன்னா இந்த சரீரத்தை மாத்திரம் பார்க்குறேன்னு இல்லை, ஜகத்தையே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், பிரகாசப்படுத்தின்னு இருக்கேன். அங்கே கூட அப்படி தான். அந்த கீதா ஸ்லோகத்தில் க்ஷேத்திரங்கிறது உபலக்ஷணம், நமக்கு தெரியறதுக்காக காமிச்சதே தவிர மூல பிரகிருத்தியை காமிக்கணும். அந்த பிரகிருத்தியை தான் அங்கே எடுத்துகிட்டு இருக்கான். ஜகத், ஆக ஜகத்தை பூரா நான் தான் பார்க்குறேன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அதோ மம ஜகத் சர்வம். இப்படி இருக்கும்போது என்னால் பார்க்கக்கூடியது இந்த ஜகத்துன்னு சொன்னால் எல்லாமே என்ன சேர்ந்தது தானே. ஜகத்தில் எல்லாம் என்ன சேர்ந்தது இல்லை. நான் பெரும் பார்க்குறவன் தான், எனக்கும் ஜகத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னியா, அப்போ எதுவுமே என்ன சேர்ந்தது இல்லை. அதவா நச்ச கிஞ்சனா, என்னால்
பிரகாசமாகக்கூடியது அப்படிங்கிற ஒரு சம்பந்தத்தை வச்சுட்டு பார்த்தால் உலகமே என்னோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் நான் அசங்கம், அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பார்த்தால் அப்போ என்ன ஆகும்? எதுவுமே என்னோட சம்பந்தம் இல்லை, உலகமே எனக்கு கிடையாது அப்படின்ற. நச்ச கிஞ்சன சசரீரம் அஹோ விஸ்வம் பரித்யஜ்ய மயா அதுனா குதச்சித் கௌசலாதேவ பரமாத்மா விலோக்கியதே. இந்த சரீரங்கிறது நான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தது. உலகம் பூரா இப்போ நான் விட்டுட்டேன். சரீரம் உலகத்தை சேர்ந்தது. சசரீரம் விஸ்வம், ஷரீரத்தோடு சேர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திருஷ்யத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா பரமாத்மாவை பார்க்குறேன். இது எப்படி இப்போ பார்க்க முடியுது உன்னால்? இத்தனை நாள் பார்க்க முடியல, திடீர்னு இப்படி எப்போ பார்க்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டால் குதச்சித் கௌசலா தேவ. இந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆனால் எனக்கு எல்லா இடத்துலையும் பரமாத்மா தான். இப்போ பரமாத்மா தான் தெரிகிறார். வேறு உலகம் மறைஞ்சது, அதை விட்டுட்டு பரமாத்மா எனக்கு இது தெரியும்படியாக அப்படி ஒரு சாமர்த்தியம் கௌசலம் எப்படி வந்தது? குதச்சித் கௌசலா தேவ. வேறு ஒன்றும் இல்லை, அவருடைய உபதேசம் ஞானத்தினால அஜ்ஞானம் போச்சு, இது தெரிய ஆரம்பிச்சிடுத்து அப்படிங்கிறத சொல்கிறார். ஆக இதே மாதிரி மேலே சில உதாரணங்கள்லாம் சொல்லி அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிய வைக்கிறதுக்காக மேலே உதாரணங்கள்லாம் சொல்கிறார். நம்ம இதோட இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்கலாம். ஓம்